இப்போ திக்கு பில்டர்ல வந்து பார்த்ததுல என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சொன்னாங்க எல்லாருமே ட்ரக்கு, அம்மோனியம், மோரு, கிராபைட்டிஸு, ஃபைட்டோலோகா, கேப்சிகா, இந்த 4 ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திக் கான்ஸ்டியூஷனில் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 4லே வந்து பற்றி ஒவ்வொரு ட்ரக்கையும் வந்து கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அம்மோனியம் குரூப்னாவே பொதுவாக அம்மோனியானாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இதை சுவாசிக்க முடியாது. சுவாசித்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு இரிட்டேஷனான உணர்வு உருவாகும். இந்த அம்மோனியா கேஸ் வந்து பொதுவாக எந்த உதாரணத்துக்கு எதை எடுத்து அப்படின்னா யூரின் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா, யூரின் வந்து ரொம்ப நாள்பட்டு ஒரே ஏரியா வந்து அதிகமாக பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உருவாகிறது அந்த அம்மோனியா கேஸ். இந்த அம்மோனியா கேஸ் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் தாங்கவே முடியாது. இதை வந்து கனிமன் வந்து பார்த்தீங்கன்னா சாலைகளோட அம்மோனியம் கார்ப்பு, அம்மோனியம் மோரு, ஏன்னா இந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம டேரக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதனுடைய நேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரிட்டபிலிட்டி. வால்யூம் கம்மியாக இருக்கா? கேட்குதா? இப்போ கேட்குதா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இப்ப கேக்குதா? ஓகே, சரி. அதாவது இந்த அம்மோனியம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே அம்மோனிய வாயு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு இரிட்டேஷன். நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அந்த வாயுவை வந்து கரெக்டான சுவாசிக்க முடியாது. அதோட இரிட்டேஷன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்குடைய கான்ஸ்டியூஷன்ல மெயினா நிற்குது. இந்த அம்மோனியம் குரூப் பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்க. ஆள் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேட்டா ஒரு ஒபிசிட்டியோட. ஏன்னா அம்மோனியம் குரூப் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக தான் இருப்பாங்க. ஆள் பார்க்குறதுக்கே நல்லா குண்டு இதாக இருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு நேச்சராகவே அவங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் நேச்சரா. இந்த அருமையான படம் போட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியம் கார்புடைய டிபிக்கல் பிக்சர் இது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அம்மோனியம் கார்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உசிலமணி நடிகர்கள் உசிலமணி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உசிலமணி, குண்டு கல்யாணம், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியம் கார்புடைய நேச்சர். இப்போ இந்த அம்மோனியம் கார்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமிட்டாக ஒரு இதாக இருந்தால் அது கல்கரை கார் பிக்சரில் போயிடும். பட் குண்டா ஒரு இரிட்டேஷனோட இருக்கிற கான்ஸ்டியூஷன் வந்து பெக்குலியர் வந்து அம்மோனியம் கார்பு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அந்த ஈட்டிங் டெண்டன்சி அம்மோனியம் கார்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஈட்டிங் டெண்டன்சி இருக்கும். கல்கரை கார்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டிங் எக்கு எவ்வளோ வரைக்கும் இருப்போமோ அதே மாதிரி அம்மோனியம் கார்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டிங் வந்து நான் வெஜிடபிள் திங்ஸ் வந்து அதிகமாக இந்த பிரெட்டு இந்த மாதிரி இதெல்லாம் எது மற்றவங்களுக்கு ஒத்து வராதோ அதில் வந்து இந்த மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒன்று. ரெண்டாவது வந்து இதில் அம்மோனியம் குரூப்பில் மெயின் இதே வந்து இந்த இரிட்டேஷனுங்கிறது. இப்போ அம்மோனியம் கார்ப்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி ஜான் ஸ்கால்டன் தியரியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா முரியாட்டிகம்னா மதரு, கார்ப்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதரு. இப்போ அம்மோனியம் கார்பு அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அவர்சன் டு ஃபாதர் மேலே வந்து ஒரு கோபம் எப்பயுமே. ஃபாதர் எனக்கு அது பண்ணலை, இது பண்ணல, அவர் எனக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபாதர் மேலே ஒரு இரிட்டபிலிட்டி எப்பயுமே வந்து இந்த அம்மோனியம் கார்பரேஷனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் இதாக இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது அம்மோனியம் கார்பரேட் மெயின் இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்றை நம்ம எப்படி சுவாசிக்க முடியாதோ அதே மாதிரி அதனுடைய டெண்டன்சி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரித்லெஸ்னஸ், ஒரு மூக்கடைப்பு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மூக்கடைப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சாப்பிட்ட இதுக்குள்ள வந்து போனால் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா தாங்க முடியாது. உடனே ஒரு மூச்சு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியம் கார்பரேட் மெயினாக சொல்கிறது ஒரு பெக்குலர் பிக்சர் என்னன்னா காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும், கண்டினியூஸ் தும்மல் இருக்கும், மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிடும், மூக்கு அடைக்க ஆரம்பிச்சிடும். கோல்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியம் கார்புக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம காமனாக பார்க்கக்கூடியது. இது போக அதில் மெயின் ஒரு பிக்சர் என்ன கேட்டிங்கன்னா அம்மோனியம் கார்புடைய மெயின் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்லக்கிஸ், எரிச்சல் உணர்வு அதிகமாக இருக்கும். ஆக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்லோவாக தான் ஆக்ட் பண்ணுவான். ஆனால் அதே நேரம் வந்து பண விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைசர் அப்படின்னு சொல்லுவோம். மைசர்னா என்னன்னா தேவைக்கு கூட வந்து செலவு பண்ண மாட்டாங்க. ரொம்ப இருக்குல்ல நம்ம இதில் கஞ்சரமடி வந்து நிறையா இருக்கும். நம்ம இது குலைக்கலா சொல்றது ரொம்ப கஞ்ச பயிலுங்க மக்கள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி குலைக்கல் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியம் கார்பில் வந்து ரொம்ப இதாக இருக்கும். நான் பிசிக்கல் மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியம் கார்ப் அழகாக பிக்சர் போகிறார். நம்ம இந்த இது வந்து ஆக்சுவலாக இது கிராஃபிட்டிஸில் அடிக்குது.
இது கிராஃபிட்டிக்ஸ் லேடி, இது பிசிக்கல் மேக்கப் வந்து அப்படியே அழகாக கிராஃபிட்டிக்ஸ் அப்படியே இது உரிச்சு காட்டுது. என்ன படத்தை ஆஃப் பண்ணுறீங்க, படத்தை போடுங்க. நான் அம்மோனியம் கார்பைடு எது மெயினா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இது காமனா சொல்றது மூக்கடப்பு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம காமன் ப்ராக்டிஸ் என்ன பண்றோம், மூக்கடப்பா உடனே வந்து அம்மோனியம் கார்பை கொடு, அம்மோனியம் கார்பு கொடுத்தா ரிலீஸ் ஆயிடும் அப்படிம்பாங்க. பட் அம்மோனியம் கார்பு பல நேரம் ஒர்க்கடாகும். என்னடா மூக்கடப்பு கொடுக்குறா ஒர்க்கடாகும். அம்மோனியம் கார்பு அந்த கான்ஸ்டியூஷன் அவங்க அந்த ஒபிசிட்டி அந்த மாதிரி நேச்சர் இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த பீப்புள்ஸ் கொடுக்குறப்ப இதா இருக்கும். அதே ஒரு இது பாத்தீங்கன்னா நார்மல் இது ஒரு பிசிக்கல் பிட்டான் கொடுத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு வந்து அம்மோனியம் கார்பு வந்து கண்டிப்பாக ஒர்க்கடாகும். அந்த கான்ஸ்டியூஷன் அவன் வந்து அந்த ஃபேட் இதெல்லாம் இருக்கணும், அவனோட இரிட்டேஷன் இருக்குது. ரெண்டாவது அம்மோனியம் கார்பை வந்து ஒரு கேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அவன் ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா பதிலே வந்து சொல்றப்ப வந்து 3 தடவை 4 தடவை நீங்க கேட்கிறப்ப இரிட்டேஷன் ஆயிடும். அம்மோனியம் கார்பு இறக்குறே வந்து பாத்தீங்கன்னா எந்த ட்ரக்கோட சிமிலாரிட்டி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நக்ஸாமியா. நக்ஸாமிகா எப்படி ஒரு இரிட்டபிலிட்டியோ அம்மோனியம் கார்பு வந்து பாத்தீங்கன்னா நக்ஸாமிகா வந்து செய்கையில இரிட்டபிலிட்டி இருக்கும் ரொம்ப. ஆனா அம்மோனியம் கார்பு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுல இரிட்டபிலிட்டி இருக்கும். 3 தடவை கொஸ்டின் கேட்குறீங்க, 4 தடவை கொஸ்டின் கேட்குறீங்கன்னா 5ஆவது தடவை அவன் எரிச்சலாம். பேசுறே வந்து பாருங்க சார் சொன்னீங்க சார் இது சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இரிட்டபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இந்த கஞ்சத்தனங்கிறது அவன் கூட வரணும்னு சொல்லுவாங்க. சார் 10 தடவை இருந்தாலும் வந்து கூப்பிட்டேன், இப்போதான் சார் இதுக்கு வந்து 11 தடவை தான் வர்றாப்புல, ஏங்க என்ன கேட்டோம்னா இல்லை சார் வந்தா வந்து டாக்டர் போய் செலவாகுதுல்ல, எதுக்கு தேவையில்லாம நான் வீட்டில் கை வச்சியும் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி சொல்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மோனியம் கான்ஸ்டியூஷன்ல வந்து வந்துடுவாங்க அம்மோனியம் கார்பில். ரெண்டாவது அம்மோனியம் கார்பில் ஒரு பெத்தாலஜிக்கல் ஃபீச்சர் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மோனியம் கார்பில் பெத்தாலஜிக்கல் ஃபீச்சர் வந்து ஆக்சுவலா அதனோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்டனிங் டெண்டன்ஸ். அதாவது என்னன்னா காலை வந்து அவங்களால நீட்டி உட்கார முடியாது. அதாவது நமக்கு அந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் எஸ்பெஷலி சொல்லுவோம், அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலை நீட்டி உட்காரதுல சம்மணம் போட்டு வந்து உட்கார முடியாது. சம்மணம் போட்டு உட்காராங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட்டாக வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 கையுமே வலி வரும். ஆக்சுவலாக இந்த சிம்டம் பெக்குலராக எதுக்கு இதாகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கில் எனி ஒன்க்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து இந்த மசில்ஸை வந்து டைட்டாக வந்து சம்மணம் போட முடியாது. இந்த ஷார்டனிங் டெண்டன்ஸ் வந்து அந்த டிஸ்க் புலாப்ஸ் அந்த மாதிரி கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியம் கார்பு நல்லா இருக்கும். நான் ஒரு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மோனியம் கார்பு கொடுத்துருக்கேன். அம்மோனியம் கார்பு கேஸ் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு போலீஸ்காரு, ஏன்னா அந்த கேஸ் வந்து உட்காரப்ப அவங்க உள்ள வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து அவங்க அந்த கதவை திறக்கிறதுலே தெரியும் அவங்களோட இரிட்டபிலிட்டி. மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ரூம்ல வரா ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக இல்லை கேட்டு வருவாங்க. இந்த அம்மோனியம் கார்பு பேஷண்ட் வந்து படான்னு கதவை தருவான். திறக்கிறப்ப அவனுடைய எரிச்சல் உணர்வு தெரியும், ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது அடுத்து வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேரை எடுத்து போட்டு உட்காராங்கன்னா அந்த சேரை கூட இழுத்து போடுறது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவுண்டோட தான் இழுத்து போடுவாங்க. அந்த ஒரு சவுண்டு அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்றதுலாம் என்னமோ வந்து இதான் அப்படியே ஸ்லோவா ரொம்ப இதாக தான் உட்காருவான். ரொம்ப காசிஸா உட்கார கீழே காலெல்லாம் பார்த்துக்குறான். காலெல்லாம் வந்து சேர்ல வந்து கால் கரெக்டா இருக்கா, சேர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா, நம்ம ஏன்னா வெயிட்டானால் வந்து உட்காரப்ப வந்து அந்த ஒரு பயம் ஐயோ நம்ம இது விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு காசியஸ் உணர்வு வந்து எப்பவுமே அந்த இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து உட்காருவான். உட்கார்ந்துட்டு அவன்கிட்ட கேஸ் ஹிஸ்டரி எடுக்கிறப்ப ரொம்ப இப்போ இந்த போலீஸ்காரர் அதே தான் இது பண்றாரு. அவர் வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேனு டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஒரே கம்பெனியில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சொல்றாரு. அவருடைய டோட்டல் பிக்சரை பார்த்து நான் கிரகரி கார்பா கிராபிட்டிஸா கெப்சிகமா அப்படின்னு ஐடியா பண்ணிக்கிறப்ப அம்மோனியம் கார்பே ஒரு சாய்ஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு உண்டா இருக்காரு, ஒரு இரிட்டேஷன் இருக்குது, வந்து ஒரு காசியஸா எடுக்கிறது இதெல்லாம். ஆனா அவர் சொன்ன அந்த சிம்டை என்னன்னா சார் என்னால சம்மணம் போட்டு உட்கார முடியல, எனக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு, சம்மணம் போட்டு உட்கார முடியல. அப்ப சம்மணம் போட்டு உட்கார முடியல, ஏங்க உட்கார முடியல அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்கிறோம். கேட்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு, சார் என்னால் வந்து இந்த பரேடுக்கு போனேன்னா என்னால் மற்றவங்க மாதிரி வந்து இந்த காலை தூக்கி வந்து மடக்கி என்னால் எதுவுமே பண்ண முடியல சார். பண்றப்ப வந்து பின்னாடி வந்து ஏதோ என்னை டைட்டா பிடிச்சி இழுக்குது சார். இந்த டைட்டா பிடிச்சு இழுக்குது இந்த உணர்வு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் எஸ்பிலே வந்து இதுன்னா அம்மோனியம் மூர்ல வரும். அம்மோனியம் மூர்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அடுத்து அவர் சொன்ன பாயிண்ட் பாத்தீங்கன்னா சரிங்க ஒரு இது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலாம்ல அப்படின்னா சார் எதுக்கு சார் தேவையில்லை சொல்லுவேன், ஏற்கனவே வந்து எக்ஸ்ரேலே பார்த்து சொல்லிட்டாங்க, அப்புறம் எதுக்கு நீங்க வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்குன்னு சொல்றீங்க. எந்த மாதிரி இது ஒன்றாங்கன்னா நானே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆள் சம்பாதிக்கிறேன், நான் ஒரு ஆள் சம்பாரிச்சு 3 பொண்ணு இருக்கு, எனக்கு எல்லாத்துக்கும் சேர்க்கணும்னு சொல்லி அவருடைய இது முடிக்கிறேன். நான் சரி பிள்ளைகள் எங்க படிக்க வச்சிருக்காரு என்ன இது அப்படின்னு சொல்லி அவருடைய பேக் ரவுண்டு ஃபுல்லாக கேட்குறோம் அப்படின்னா சொல்றாரு பிள்ளைய ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க சார் நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், அதனால ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறேன், எல்லா பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ஸ்கூல்ல கார்பரேஷன் ஸ்கூல்ல தரமா சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னாரு.
அப்போ போலீஸ்காரு கார்பரேட் ஸ்கூலில் சேர்க்குறாரு. சரி ரைட், இது எலிஜிபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா வேறு வீடு. சார் இது சொந்தமான வீடு கிடையாது சார், அவ்வளோதான் நம்மளால் வந்து இது பண்ண முடியாது, ஒரு லோன் போட்டு அந்த மாதிரிலாம் இது முடியாது. ஸோ அவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பீச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செலவு சிக்கனமாக இருக்கிறது இந்த பற்றியே போச்சு. இந்த சிக்கனுங்கிறது மட்டும்தான் அந்த அம்மணியம் ஊர்லேருந்து இதை வந்து தனியாக பிரித்து காட்டுது. அப்போ இங்கே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணது, அவர் வந்து டெண்டன்சி இதெல்லாம் உட்காந்து இதெல்லாம் பண்ணும்போது கிரிக்கெட் திங்க் பண்ணாலும் இந்த மைசரு சாஃப்டனிங் ஆஃப் டெண்டான்ஸ்ங்கிற ஒரே இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அம்மணியம் கார்டு கொடுத்தோம். இந்த அம்மணியம் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கப் கிளியரு, அந்த சாஃப்டனிங் ஆஃப் மசில்ஸ் வந்து கிளியர் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கா. ஸோ இங்கே கான்ஸ்டியூஷனில் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் அதனுடைய அந்த மெயின் மேக்கப்பையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த மெயின் மேக்கப்பை எடுத்தால் மட்டும்தான் அது கிளியராக வரும். சார் இடையில ராஜன் சார், ராஜன் சார், சார் கேக்குதா? கேக்குதா? ஏன்னா லைன் உதாரணமா தெரியுது. கேக்குது சார், நல்லா ஓகே ஓகே. ஏன்னா அம்மோனியம் கார்புடைய இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதனுடைய கான்ஸ்டியூஷனே. நல்ல ஒபிசா இருக்கிறது, இரிட்டபிள் மைண்ட் மேக்கப்பு, மைசரவே, ஷார்ப்னிங் ஆஃப் டெண்டான்ஸ், இது இந்த நோட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இது மூக்கடப்பு இந்த மாதிரி ஒரு டெண்டன்சி வந்துடுது. இது வந்து கிராபைட்டிஸ் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிராபைட்டிஸ் அந்த லேடி படத்தை போடுங்க சார். கிராபைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கிராபைட்டிஸ் வந்து கல்கரியா குரூப் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சாரி கார்பன் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கார்பன் குரூப் கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னாவே அவங்க வந்து ஒபிசிட்டியாக இருப்பாங்க, சிலக்கீஸாக இருப்பாங்க மெயினாக. ஏன்னா ஒபிசிட்டினா எப்படின்னா டோட்டல், அதாவது ஃபேஸ் வந்து நல்ல லட்சணமாக இருக்கும். கிராபைட்டிஸை பொறுத்தளவு அதான் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அந்த முகம் டோட்டல் ஆள் வந்து குண்டா இருந்தாலும் அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சணமான ஒரு லுக் இருக்கும். அந்த லட்சணமா இருக்கிறத வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிராபைட்டிஸ் அப்படிமா, அதாவது நல்ல ஃபேரா இருக்கும், ஆள் நல்லா அழகாவும் நல்லா ஃபேராகவும் இருப்பாங்க. அவங்களோட இது இருக்கும் என்ன, இந்த முகத்தை தவிர பாடியில் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ஜென்ரலாகவே கிராபைட்டிஸ் பேசாது. ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க கிராபைட்டிஸாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஏன்னா கிராபைட்டிஸ் வந்து ஒபிசிட்டியாக இருந்தாலும் அவங்களோட ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ்னால இது வந்து பார்த்தீங்கன்னா கால் உயர்ந்து கொண்டனால கால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு எமாசிட்டட் ஆன மாதிரி தான் இருக்கும் கிராபைட்டிஸ் பேசாது. எவ்வளோ ஒபிசிட்டியாக நல்லா ஃபேட்டாக ஏதாவது இது பண்ணாலும் ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் வித்து இல்லை அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிராபைட்டிஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ கிராபைட்டிஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அவங்களோட மெயின் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராபைட்டிஸ் ஏறக்குறைய பல்செட்லாவோட ஒத்துரும். பல்செட்லாவுடைய காம்ப்ளிமெண்டரி மாதிரி இருக்கும் கிராபைட்டிஸ். ஏன் அப்படின்னா இந்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமிட் ரொம்ப கோடைத்தனமாக இருப்பா, எதையுமே வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து வேகமாக நகரமாட்டான். இது எதுக்கு எடுத்தாலும் வந்து பயப்படுறது கொள்றது அந்த மாதிரி ஒரு சுபாவம். எந்த டெசிஷனையும் ஒரு தெளிவாகவே முடிவு எடுக்கவே மாட்டாங்க. எதுலேயும் ஒரு குழப்பம் கிராபைட்டிஸுக்கு இருந்துகிட்டே இருக்கும், முன்ன போவா பின்ன போவா. எந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு டெசிஷன் வந்து கிராபைட்டிஸை பொறுத்தளவு இதாக இருக்காது. இப்போ கிராபைட்டிஸை வந்து இருக்கால வந்து என்னங்க இது இப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு யாராவது அவங்க ஒய்ஃபோ இல்லை வீட்டில் உள்ளவங்க யாராவது சொன்னால் ஒரு ஸ்டிமுலேட் பண்ணிட்டா கூட ஆட்டோமேட்டிக்காக அழுக ஆரம்பிச்சிடும். எல்லாம் சொல்லுவாங்க ஜென்ஸ் அழுகக்கூடாது அப்படின்னு. ஆனால் கிராபைட்டிஸை பொறுத்தளவு எப்படி பல்செட்ல லேடி வீப்பிங் டெண்டன்சி இருக்கோ அது மாதிரி கிராபைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து வீப்பிங் டெண்டன்சி இருக்கும். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது. இந்த கிராபைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேட்ட ஆள் பார்க்க ரொம்ப மொட்டத்தனமான ஆட்கள் மாதிரி தெரியும், ஆனால் குழந்தைத்தனமாக இருப்பாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீப்பிங் டெண்டன்சி ஜாஸ்தியாக இருக்கும் கிராபைட்டிஸ். ரெண்டாவது கிராபைட்டிஸை பொறுத்தளவு வந்து அவங்க உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னா உடனே அவங்ககிட்ட ஒரு ஹிஸ்டரியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. வந்து உட்காந்து அவங்ககிட்ட கேட்குறீங்கன்னா 10 நீங்கள் 4 தடவை கேட்டால் தான் ஒரு இடம் ஆன்சர் பண்ணுவாங்க கிராபைட்டிஸை பொறுத்தளவு. ரெண்டாவது வந்து இந்த இப்போ போட்ட பிக்சர் அருமையான பிக்சர் கிராபைட்டிஸ் பிக்சர். அந்த வயிறு வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பு தனியாக இருக்கும். அப்பர் பாட்டு பாடியும் லோயர் பாட்டு பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கிராபைட்டிஸ் வந்து பிரித்து காட்டும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராபைட்டிஸுடைய நேச்சர். அந்த உட்கார்ந்தவுடனே அப்டமன்ல இருந்து வயிறு வந்து மடிஞ்சு அப்படியே தனியாக தெரியும்.
இது வந்து அந்த இது வந்து கிராபைட்டிஸ் உடைய கான்ஸ்டியூஷன்ல முக்கியமானது. இப்ப கல்கரியா கார்ப்ல வந்து வந்து உட்காராங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மடிப்புலாம் இருக்காது அவங்களுக்கு. அந்த மேப்பாட்டு இது அப்படியே சமமா இருக்க மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி அம்மனியம் கார்ப்பு உட்கார்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மனியம் கார்ப்பு வந்து ஃபேட் அக்குமுலேட் பொலிட்டிக்கல் ரீஜன் தான் ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் ரீஜன்ல அக்குமுலேஷன் ஜாஸ்தியாகும். பட் கிராபைட்டிஸை பொறுத்தளவு ஸ்டமக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அந்த எபிகாஸ்டிக் ரீஜன் மட்டுமே அப்படியே தனியாக தொங்கும். அவங்களுக்கு ஒரு பெல்ட் சொல்லுவோம், அதாவது அப்டமனுக்கும் இந்த வயிற்றுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடிப்பு மாதிரி இருந்து அந்த இது வந்து தனியாக வந்து ஒரு பெல்ட் அப்படியே இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உட்காரப்பே நம்ம கண்டுபிடிச்சலாம் இவங்க தான் கிராபைட்டிஸ் அப்படின்னு. அந்த சேர் நல்லா ஃபுல்லா இருக்கும், அந்த இது இடையில வந்து ஒரு பெல்ட் கண்டிப்பா இருக்கும், அது வந்து கிராபைட்டிஸ். ஆஹா, செம பிக்சர். இந்த பிக்சர் வந்து பாருங்க, அப்படியே உங்களுக்கு தெரியும் கிராபைட்டிஸ் உடைய லுக்கு. அங்க பாருங்க எத்தனை ஸ்ட்ரக்சரா இருக்கு. நான் சொன்ன அந்த பெல்ட் பாருங்க, அப்டமனுக்கும் வயிறுக்கு இடையில அவ்வளவு அழகா வந்து பாத்தீங்கன்னா பெல்ட். இதுதான் கிராபைட்டிஸ் பிக்சரு. ஆக்சுவலா எங்க வந்து என்ன சொல்லுவோம்னா, இப்ப அம்மோனியம் கார்ப்ல வந்து பாத்தீங்கன்னா நெத்தியில ஒரு பட்டை இருக்கும், பிரௌனிங் சொல்லுவோம். அப்படியே கோபத்துல வந்து இரிட்டேஷன்ல இருக்காங்கிறது அந்த கோபத்துல தெரியும். ஆனா கிராபைட்டிஸை பொறுத்தவரை வந்து அந்த பட்டை வந்து பாருங்க அப்டமன் அவங்களுடைய பாடியில தான் இருக்கும். அப்படியே வந்து வயிறு அந்த இதுக்கு இது இடையில வந்து பாருங்க, இதுதான் வந்து பெக்குலியர் கிராபைட்டிஸ் உடைய பாடி கான்ஸ்டியூஷன். 3 பட்டை இருக்கு பாருங்க. இது மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இருக்கும். என்னமோ ஒரு படம் நினைக்கிறேன், படத்துல வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு பேரே வந்து இந்த மடிப்பு வச்சு பேரே இருக்கும். அவங்க கிராபைட்டிஸ் கரெக்டா அந்த என்ன தலைவாசல் நினைக்கிறேன், தலைவாசல் ஒரு படம் வந்துச்சு, மடிப்பு அம்சம்னு அப்ப பயங்கர ஃபேமஸ். அவங்க அந்த லேடி வந்து அப்படியே கிராபைட்டிஸ் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இது பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து இதாகிறது ஒண்ணு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த விபி டெண்டன்சி அந்த படத்துல அந்த கேரக்டர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெக்குலியர் கிராபைட்டிஸ் உடைய மெயின். கிராபைட்டிஸை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா சோரிக்ல கல்கரியாகருக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கான்ஸ்டியூஷன்ல இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரெமடி வந்து கிராபைட்டிஸ் தான். கிராபைட்டிஸ் பொதுவாக எதுல இருந்து எடுக்கிறாங்க? கிராபைட்டிஸ் ட்ரக் ஆக்சுவலாக அது வந்து கறி, அது ஒரு கறி. நம்ம சிலண்டு குச்சி இந்த மாதிரி குச்சியில் இருக்கு பார்த்தீங்களா கிராபைட்டிஸ், அதுதான். ஏன்னா அந்த கிராபைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேசாமல் கிடக்கும். அதை எப்படி பிடிச்சாலும் நம்ம அதனுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி நம்ம விரும்புகிற மாதிரி அந்த பொருளை உருவாக்கலாம். கிராபைட்டிஸ் அப்படிப்பட்டவங்க. ஏன்னா அவங்க வந்து சேரக்கூடிய இடத்தை பொறுத்து அவங்களுடைய குணங்கள் இதெல்லாம் வந்து மாறும். நல்ல மக்களோட செய்றாங்கன்னா அவங்களுடைய இது வந்து டெண்டன்சி தான் இருக்கும். ஈஸியா வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து டக்குன்னு வந்து மோல்டிங் ஆயிடுவாங்க. இதுதான் வந்து கிராபைட்டிஸ் உடைய மைண்ட். கிராபைட்டிஸ் உடைய ஸ்கின் எல்லாத்துக்குமே தெரியும், ரஃபா இருக்கும். அதாவது அடிச்சு அப்படியே பழகி போன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிராபைட்டிஸ் உடைய ஸ்கின் வந்து ரஃபா இருக்கும். ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா கிராபைட்டிஸ் ஸ்கின், தூஜா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலிஃபண்ட் லைக் ஸ்கின் அப்படிமோ. அதான் பாக்குறதுக்கு வந்து யானையுடைய ஸ்கின் மாதிரி வந்து ஒரு தோற்றம் வந்து கிராபைட்டிஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது வந்து ரொம்ப இதா இருக்கும். கிராபைட்டிஸ்ல இன்னொன்று பெக்குலியர் இது ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் மற்றதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணன்னு கேட்டீங்கன்னா இதனுடைய டிஸ்சார்ஜ் தான். கிராபைட்டிஸ் உடைய டிஸ்சார்ஜ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க பொதுவாக அப்படின்னா அப்படியே அதாவது தேன் மாதிரி ஸ்டிக்கி டிஸ்சார்ஜ். கையை அதை வந்து தொட்டு, அதாவது பேஷண்ட் அழகா சொல்லுவான், சார் சொரிஞ்சிட்டு கையை எடுத்தோம்னா சார் 2 விரலும் வர மாட்டேங்குது, அப்படியே இடையில பிசு 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 பிசுன்னு ஒட்டுது சார். இதுதான் கிராபைட்டிஸினுடைய நேச்சர், கான்ஸ்டியூஷனே இதுதான். முதல்ல இந்த படத்தை வச்சு இது ஒன்று ட்ரிபிள். இது எப்பயுமே லைஃபுக்கு மறக்க ஒரு கான்ஸ்டியூஷன்ங்கிறது அப்ரோச்சில் நம்ம ஏன் இது பண்ணுறோம்னா இந்த ட்ரக் ஆகட்டும், நம்ம அடுத்து அந்த பார்க்கக்கூடிய பேஷண்ட்டை கரெக்டாக நம்மளால வந்து அப்ரோச் பண்ண முடியும். இந்த உட்கார்ந்தோடனே அவங்க சொல்லலாம் நமக்கு இவங்க கிராபைட்டிஸ் அப்படின்னு. இந்த சிறப்பு வந்து கோமிதியை தவிர வேற எதுலையும் வந்து கிடையாது. இந்த ட்ரக் அப்ரோச் ப்ரூவிங்கில் வந்து அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது இந்த கிராபைட்டிஸ் ட்ரக்குடைய மெயின் இது. அடுத்து போயிடலாமா? ஃபைட்டோலகா சார், சவுண்ட் கேக்குதா? அப்படியா? இடையில குறையுதோ? ஓஹோ, என்ன சார் சூடு குறைஞ்சாவே இறையுதா? சூடு ஏற்றிடுவோம் விடுங்க.
சார் ஃபைட்டலகா வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டலகா பெரிய நீங்க வாங்கினீங்கன்னா அந்த படம் போட்டிருப்பான். ஆனா அந்த படம் ஆக்சுவலா வந்து அது கல்கரியக்கார் படம். ஃபைட்டலகா வந்து டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லு ஆள் வந்து நல்லா 6 அடி இருப்பான். நம்ம நினைப்போம் ஃபைட்டலகானா வந்து கம்மியா இருக்காங்க, நல்ல ஹைட்டு, அதுக்கேற்ற மாதிரி வெயிட் இருக்கும். அதுதான் ஃபைட்டலகாவுடைய மெயின் பீமே. ஒபிசிட்டி இருக்கும். ஒபிசிட்டினா எப்படின்னா டோட்டலா எல்லா லெவலையும் அவங்க கையை வந்து நீங்க பிடிக்க முடியாது. இப்போ மற்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் ஒவ்வொரு ட்ரக்குக்கும் ஒரு பர்டிகுலர் அஃபினிட்டி இருக்கும். அதுல இந்த ஃபைட்டலகா பொறுத்தளவு ஃபைட்டலகாவோட மெயின் அஃபினிட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய ஆம் தான். 2 ஆமும் வந்து பாத்தீங்கன்னா கையை அப்படியே பெருசா இருக்கும். நார்மலா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாடியோட கம்பேர் பண்ணா ஃபைட்டலகா ஹேண்டு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஆக்சுவலா இது எதை இண்டிகேட் பண்ணோம்னா, இப்போ ஹைப்போதைராய்டு சிம்டம். ஹைப்போதைராய்டு சிம்டத்துல இருந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையை மட்டும் அப்படியே பெருத்துக்கிட்டே போகும். அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சரை விட கை தான் ஃபர்ஸ்ட் பெருத்துக்கிட்டு போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடை ரொம்ப பெருசா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் கையும் தொடையும் மட்டும் அப்படியே பெருத்துட்டு போகுது, சட்டை போட்டா பத்த மாட்டேங்குது, பேண்ட் போட்டா பத்த மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெக்குலியர் ஃபைட்டலகா. அதை விட்டுட்டு வந்து தொந்தி இது மட்டும்தான் அப்படிங்கிறது வந்து ஃபைட்டலகா அந்த படம் தான் வந்து கல்கரியக்கார் படத்தை போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து கல்கரியக்கார் படம் தான். கை ஆம் வந்து நல்லா இருக்கு. ஆம் வந்து கூட 2 ஆமும் பாருங்க, 2 வந்து கை வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிறதா இருக்கும். தலைக்கும் கைக்கும் பாத்தீங்கன்னா தலையுடைய 1 மடங்கு வந்து கையில இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் ஃபைட்டலகாவுடைய மெயின் கான்செப்ஷனே. அவங்க எப்படி ஜென்ஸா இருந்தாலும் சரி, லேடிஸா இருந்தாலும் சரி, கை தான் பெருசா இருக்கும், தொடை அது மாதிரி பெருசா இருக்கும். தொடை வந்து உட்கார்றப்ப தொடையும் கையும் வந்து தனியா தெரியும். அதாவது வயிறு தெரியறத விட வயிறு தெரிஞ்சா அது கல்கரியா கருப்பு, மடிப்பு இருந்தா கிராபைட்டிஸ். பட் ஃபைட்டலகா பொறுத்தளவு கையும் இந்த கால் தொடையும் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து முன்னாடி போக்கஸ் ஆகும். அப்படி இருந்தாவே போதும் ஃபைட்டலகா. ஃபைட்டலகாவை பொறுத்தளவு அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல அதனோட இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து டெண்டான்ஸ் எல்லாமே லூஸா இருக்கும். அப்ப இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே என்லார்ஜ்மெண்டா இருக்கிறதுனால டோட்டல் பாடியில வந்து ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். மெயினா ஃபைட்டலகா வந்து இண்டிகேஷன் என்ன கொடுக்குறோம், இந்த இது ஒபிசிட்டிக்கு அப்புறம் த்ரோட்டை தான் மெயினா சொல்றாங்க. ஃபைட்டலகா த்ரோட் எப்படி இருக்கும் அப்படின்னா டான்சில்ஸ் வந்து நல்ல என்லார்ஜ் ஆகும், ரெட்னஸ் இருக்கும். ஏன்னா பெயின் இருக்கலாம், பெயின்லெஸ் தான் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து எல்லா ஃபைட்டலகாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேனிங் பெயின் சொல்கிறாங்க. சல்ஃபரிக் லிக்விடாக வந்து பேனிங் பெயின் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான்சில்ஸ் வந்து என்லார்ஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு. பட் அந்தளவுக்கு தான் இருக்காது. ஃபைட்டலகாவில் இன்னொரு இண்டிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து இந்த சவுண்டு வந்து காதில் கிளியராக கேட்காது. அப்போ அந்த சவுண்டு கிளியராக கேட்க மாட்டேங்குது என்ன அப்படின்னு பார்த்தா டான்சில் என்லார்ஜ்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த டான்சில் என்லார்ஜ்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்து சவுண்டு வந்து கிளியராக கேட்குறதுன்னா அது ஃபைட்டலகா தான் ஒரே இண்டிகேஷன். ஃபைட்டலகா கொடுத்தோம்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இயர் சவுண்டு கிளியர் ஆகிடும். இது இதாக இருக்கும். பொதுவாக 5 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு வந்து சொல்ல தெரியாது. அப்போ நம்ம இந்த த்ரோட்டெல்லாம் செக் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் நல்ல, அதாவது டான்சில் என்லார்ஜ்மெண்ட்னால ஹியரிங் அஃபெக்டாக இருந்தால் அது ஃபைட்டலகா தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய இது பிசில் கான்ஸ்டியூஷன்ல தை வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அதனுடைய பேர்டன் தாங்க முடியாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் நீ ஜாயிண்ட் பெயின் கண்டிப்பாக ஃபைட்டலகா இருக்கும். இந்த நீ ஜாயிண்ட் பெயின் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெஸ்டாக்ஸுக்கும் பிரேனியாவுக்கும் இடைப்பட்ட 2 சிம்டமும் கலந்த மாதிரி. அழகா உட்கார்ந்துட்டு எந்திரிக்கிறப்ப வலி, அதே ரெஸ்ட்ல ரொம்ப லாங் டைம் ரெஸ்ட்ல இருந்தா நல்லா ரெஸ்டா இருப்பாங்க. மூவ்மெண்ட் பண்ணா வலி ரொம்ப இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாக்ஸுக்கும் பிரெயினியாவும் நம்ம கொடுத்து ஃபெயிலியர் ஆனா ஃபைட்டலகா கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து கிளியர் ஆகும். ரெண்டாவது ஃபைட்டலகா பெரிய இது வந்து இன்னொன்று அருமையான ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபேட் அதிகமாக அக்குமுலேட் ஆகிறத வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைட்டலகா ரெகுலராக கொடுக்குறப்ப ஃபேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ரெடியூசராகவே யூஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபைட்டலகா பெரியோடைய இது வந்து தரம் கூட. இன்னைக்கு ஒபிசிட்டினாவே கண்டுபிடிச்சு ஃபைட்டலகா கொடுக்காங்க. பட் நம்ம அந்த அளவுக்கு அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே கான்ஸ்டியூஷன் வந்து கையும் தொடையும் வந்து இதாக இருக்கணும் தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க வந்து அந்த கான்ஸ்டியூஷன் இருக்கு கிளியரா ஒர்க் பண்ணும். இல்லை அப்படின்னா அது ஒர்க் பண்ணாது. ஸோ ஃபைட்டலகா வந்து இதுதான். அடுத்து கேப்சிகம்
கேப்சிகம் எல்லாருக்குமே தெரியும். கேப்சிகம்னாவே 3 எஃப், எப்படி கல்கரை கருப்புக்கு 3 எஃப் சொல்கிறோமோ கேப்சிகத்துக்கு 3 எஃப், ஃபேட்டு, ஃப்ளாப்பி, ப்ளஸ், அதாவது ப்ளஸ்ஸாக இருப்பான். இது பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து இதாக இருக்கும். ரெண்டாவது இது கேப்சிகம் எப்படி இருக்கும், பல சைனிங்காக ஒரு ரெட்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா. கேப்சிகங்கிறது வேற ஒன்றும் இல்லை, மிளகா. நம்ம மிளகா பார்க்குறீங்கல்ல, மிளகா வத்தல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காரம் குறையாமல் இருக்கோ அது மாதிரி வந்து கேப்சிகம் பேசன் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சு அழகாக நல்லா இதாக இருப்பான். ஆனால் பேசுனதான் தெரியும் அவனோட இது கோவம் வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஆல்வேஸ் கோவம், ஒரு உலகத்துக்குள்ளே தனி உலகத்துக்குள்ளே வாழ்வான், வெளியே வரவே மாட்டான். நீங்கள் எவ்வளோதான் பிடிச்சி கொடுத்தாலும் சரி அந்த மக்கள் வந்து வெளியே வரவே வராது. அது பாட்டுக்கு உள்ளே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பாரு வீடு தான், வீடை தவிர அவனுக்கு வந்து வேற எந்த திங்கிங்குமே இருக்காது. அதே மாதிரி அவனுக்கு வரக்கூடிய ஏழ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கூடு கட்டின மாதிரி தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காதில் சீல் வடிகிற ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரக்ல இருக்கு. ஆனால் கேப்சிகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதில் சீல் வடிகிற வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் காதில் வந்து சீல் வடிகிறப்ப பின்னாடி இந்த மாஸ்டைட்டிஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா முதல் சீல் வச்சிரும் பேக்கில். அது பார்த்தீங்கன்னா சின்ன டாட்டா அந்த கூடுகட்ட அழகாக சொல்லுவாங்க. அதனுடைய சைனிங் வந்து அந்த சைடு வீங்கிறப்ப நீங்கள் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் மிளகா பார்க்குறீங்க பாருங்க, அந்த ரெட் கலர் மிளகா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அப்படி ஒரு ரெட்னஸ், பேனிங். கேப்சிகத்துடைய இதே வந்து பேனிங் டெண்டன்சி எப்பயுமே இருக்கு. ரெண்டாவது கேப்சிகத்தில் இன்னொரு பிக்சர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி, அதாவது ஈவன் காய்ச்சல் அப்போ தப்பி தவறி தண்ணி குடிச்சான்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குளிர்ற மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிடும், கிடுக்கிட்டு நடுங்க ஆரம்பிச்சிருவான். இப்போ கூட வந்து ஃபீவர் சீசன் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஃபீவர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா காஃப் அகரேட் ஸ்பைஸ், இருமல் வந்து காரம் கொஞ்சம் சேர்த்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா இருமல் ஜாஸ்தியாக பிபின்னு வச்சிடும். பொதுவாக வந்து இந்த மாதிரி காரத்தினால இருமல் ஜாஸ்தியாகுது அப்படின்னா கேப்சிகம் ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், நக்ஸாமிக்கான்னு சொல்லி ட்ரக் இருக்கு. ஆனால் இந்த கேப்சிகமோட இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காஃப் வந்து எடுத்தவொடனே பேக்கிங் சவுண்டு கூட வரும், அப்புறம் போக வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ சமயத்தில் ஒரு கொரோனா மாதிரி லைக் ஒரு சிம்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம் கொடுத்தோம். எப்படி அதாவது வந்து அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிளினிக் வரப்போ ஃபீவர் கேஸே நம்மளை அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேறு வழியில் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃபீவர் 4 நாளாக இங்கிலீஷ் மெடிசன் எடுத்திருக்காங்க. பயம் ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன ஆகுதுன்னு கேட்டோம்னா இத்தனைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் அவர் டெய்லி டியூட்டி போகணும், ஆனால் டியூட்டிக்கே போகலை. வீட்டை விட்டு வெளியே எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து உட்காந்துக்கிறது. இப்போ இந்த ஊரடங்கில் எல்லாருமே வீட்டில் உட்காந்துருக்காங்க, அது ஒரு விஷயம். பட் கேப்சிகத்துக்கு இயற்கையாகவே டியூட்டி டைம் இருந்தால் கூட ஒரு நாளைக்கு டியூட்டிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படிப்பட்ட டியூட்டியை விரும்புவாங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து செய்கிற வேலையாக தான் இருக்கும். அதிகமாக வீட்டில் வந்து இது பண்ணுறக்கூடிய வேலையாக இருக்கும். இவர் சொன்ன ஒரே ஒரு சிம்டம் தான், சார் எனக்கு காய்ச்சல் வரப்ப தண்ணி குடிக்கிறேன், தண்ணி குடித்த மறு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா போர்வை இழுக்கப்பட்டு தூங்கிடுறேன். ஏங்க அப்படின்னா காய்ச்சல் குடிச்சோன்னா அப்படியே பாடி வந்து அப்படியே கடன்னு சேர்க்காரு சார், நீங்கள் வேணா நான் கொஞ்சம் தண்ணி கொடுக்கல அப்படின்னு. இன்னும் ஒரு ஹிஸ்டரியா டெண்டன்சியாக போகிறோம் அப்படின்ட்டு நானும் சரி சும்மா குடிங்க சார் அப்படின்னு தண்ணியை குடித்த மறு நிமிஷம் எங்கள் கிளினிக்கில் ஆர்டினர் பாருங்க இருந்தனால கேஸ் பக்கத்தில் இருந்த கேஸில் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. சரி அப்புறம் பள்ளியும் படுக்க வச்சுட்டு இது பண்ணி ரெகுலர் கேப்சிகம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சப்சைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆச்சு. இது இப்போ சமயத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்த கேஸ், அதனால தான் அதை சொல்ல முடியாது. அந்த கேப்சிகம் அவர் பார்த்தீங்கன்னா இதே தான் ஆள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி ஒரு அந்த கேப்சிகத்தில் அந்த ரெட்னஸ் வந்து அவங்க ஃபேஸில் அழகாக இருக்கும். என்ன சார் ப்ளீச்சிங் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெட்னஸ் அவங்ககிட்ட மூக்குலையோ இல்லை இதில் ஃபேஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கில் வந்து மெயினாக இருக்கும் இந்த ரெட்னஸ். இதுதான் வந்து அந்த கேப்சிகம் கான்ஸ்டியூஷனுடைய ஒரு முக்கியமான இதே வந்து இதுதான். ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரட்ஸோட கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கான்ஸ்டியூஷன் வந்து வரிசையாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வான் கிராவல். வான் கிராவல் அப்படிங்கிறவருடைய அவர் என்னென்ன கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காரு. கோமியத்தில் இவருடைய இந்த வான் கிராவல் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன். இவர் ஒரு பயோகெமிஸ்ட்ரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி முடித்தவர். அதுக்கப்புறம் கோமிய பாடம் இருக்கப்பட்டு கோமிய டாக்டராக இருந்தவர்.
அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல பயோகெமிஸ்ட்ரியில ஏகப்பட்ட புக்குகள் வந்து இந்த வான் கிராவல் எழுதியிருக்காரு. இந்த வான் கிராவல் என்ன சொல்றாரு ஆக்சுவலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம செல்லு தான் பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஒவ்வொரு செல்லு தான் வந்து அடிப்படை, ஒவ்வொரு உயிருக்கு உரிய ஒரு அடிப்படை வந்து இந்த செல்லு தான். இந்த செல்லுல ஏற்படக்கூடிய பயோகெமிக்கல் சேஞ்சஸ் மாலிகுல்ஸ்ல வந்து அந்த செல்ல உள்ள அந்த மாலிகுல் பயோகெமிக்கல் சேஞ்சஸ் வந்து லிவிங் ஆர்கானிசத்தை டோட்டலா பாதிக்குது. அதனால அதனுடைய வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கான்ஸ்டியூஷன் ஆகட்டும், அதனுடைய மெயின் ஆகட்டும், அதன் என்வைரன்மெண்ட் எதிர்த்து போராடக்கூடிய டெண்டன்சியும் மாறுபடுது. அதுதான் வந்து முக்கியம். இங்க அந்த மாலிகுலர் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கெமிக்கல் சேஞ்சஸை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா வியாதியும் சரியாகுது. ஹோமியோபதியில் உள்ள ட்ரக் பொருளில் ஏற்படக்கூடிய சில ட்ரக்கில் அந்த மாலிகுலர் சேஞ்சஸ் மாதிரிக்கூடிய சிம்டம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ட்ரக்குகள் நிறையா இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனோட ஒத்துக்கு நம்ம கொடுக்குறப்ப அவங்களுடைய வியாதி பெர்மனண்டாக சரியாகுது அப்படிங்கிற வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறார். இவர் வந்து ஜெர்மன் ஹோமியோபதினால ஜெர்மனில் தான் எழுதியிருக்காரு. இவர் கான்ஸ்டியூஷனை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன பிரிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 டைப்பாக வந்து மக்கள் வந்து 3 கான்ஸ்டியூஷனில் அடக்குறார். ஃபர்ஸ்ட் இவர் சொல்ற வந்து ஹைட்ரோஜீனாய்ட் கான்ஸ்டியூஷன், ரெண்டாவது வந்து ஆக்சிஜீனாய்ட் கான்ஸ்டியூஷன், மூணாவது கார்போ நைட்ரோஜீனாய்ட் கான்ஸ்டியூஷன். ஏன்னா இப்ப இந்த 3 டைப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து தான் மெயினா வந்து இது பண்ணுது அப்படிங்கிறார். இப்ப இதுல வந்து அவர் பொதுவா இதுக்கு எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய உடம்புல வாட்டர் ஹைட்ரஜன் அதிகமா இருக்கிறது அது ஒரு டைப் ஆஃப் ஒரு கான்ஸ்டியூஷனும், ஆக்சிஜன் எக்ஸஸா இருக்கிறதுனால அவனுடைய பாடியில சில சேஞ்சஸ் ஏற்பட்டு அது தனியா உருவாகக்கூடியது, கார்பனும் நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸா இருக்கிறதுனால அவன் பாடியில அவன் பிசிக்கல் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, என்னென்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. இவர் சாதாரண வந்து இந்த இதை வந்து கான்ஸ்டியூஷன் வந்து இது இவரும் வந்து பாத்தீங்கன்னா கனிமன் மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டர், எதையுமே வந்து சாதாரணமா வந்து எதையுமே ஒத்துக்கிற மாட்டார். அவருடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா பயோகெமிக் சேஞ்சஸா அவர்கிட்ட வரக்கூடிய கேஸ்ல கம்பேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 32 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனுடைய இதை கொண்டு வர்றாரு. அந்த கான்ஸ்டியூஷனை வச்சுதான் ஹோமியோபதி ட்ரக்குகள் அதனுடைய ரிலேஷன்ஷிப் ரெமடி ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்றது வந்து ஒவ்வொரு ட்ரக்கை தான் சொல்றாரு. இந்த ட்ரக்கோட ரிலேஷன் உள்ள இதை வந்து என்ன அப்படிங்கிறத வச்சுதான் இது பண்றாரு. இந்த கான்ஸ்டியூஷன் ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா கனிமனுடைய சோரிக்கு, சிப்பிலிக்கு, சைக்ளோசிஸ் இந்த 3 மேசத்துக்கு ஒத்த ஒரு இதாக தான் இருக்கு. இதுல ஏற்படக்கூடிய பாடி சேஞ்சஸ் என்ன மாதிரி வருது, அவங்களுடைய மெயின் மேக்கப் என்ன, அவங்களுடைய இது வந்து ஏன்னா அவங்களுடைய மெயின் மேக்கப் என்ன இதெல்லாம் வச்சு வந்து இது பண்றதா வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு இது வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வந்து மற்ற எல்லா கான்ஸ்டியூஷனோட கிராவல் கான்ஸ்டியூஷனுக்கு என்ன தனி சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் உள்ளவங்களுக்கு இந்த டைப் ஆஃப் பொட்டன்சி யூஸ் பண்ணாதான் அது வந்து அவங்களுக்கு வந்து அக்ரவேஷன் வராது, அது அந்த ட்ரக் வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த பொட்டன்சி வந்து நல்லா இருக்கும். இந்த கான்ஸ்டியூஷன் உள்ளவங்களுக்கு தான் இந்த இது பொட்டன்சி ஹையா கொடுக்கணும், மீடியமா கொடுக்கணும், லோவா கொடுக்கணுங்கிறத இவர் ஒரு ஆள் தான் கான்ஸ்டியூஷன்லேயே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. மற்ற எந்த மக்கள் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் பொட்டன்சி செலக்ஷன்ல எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிரச்சனை, எந்த டயத்தில் எப்போ ட்ரக் கொடுக்கறது, என்ன பொட்டன்சி கொடுக்கறது, என்ன வீரியத்தை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ஆனால் வான் கிராவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கான்ஸ்டியூஷன் ஒவ்வொன்றையும் இந்த கான்ஸ்டியூஷன் இருந்தால் இந்த பொட்டன்சி தான் கொடுக்கணும், அதுதான் வந்து இவங்களுக்கு ஃபுல்லாக சூட் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொன்ன ஒரே ஆள் வந்து வான் கிராவல் தான். இப்போ வான் கிராவல் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜீனைட் கான்ஸ்டியூஷன். ஏன்னா வாய்ஸ் ரைஸ் பண்ண சொல்றாரு, வால்யூம் கம்மியாக இல்லை, சரியா இருக்கு சார், சரியா இருக்கு சார், சவுண்ட் கேட்குதா, சரியா இருக்கா? ஏன்னா சரியா இருக்கு, 2-3 வாய்ஸ் கிளியரா இல்லைன்னு போடுறாங்க. சவுண்ட் கேட்குதா சார்? ஓகே சார். ஹைட்ரோஜீனைட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பாடியில எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் அல்லது ஹைட்ரஜன் இது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீன் அடிப்புல அவங்க ஹைட்ரோஜீனைட் கான்ஸ்டியூஷன்.
பாடியில் எக்ஸஸ் ஹைட்ரஜன் அல்லது எக்ஸஸ் வாட்டர் அதிகமாக இருந்தால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனர் கான்ஸ்டியூஷன். இந்த ஹைட்ரஜனர் கான்ஸ்டியூஷன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக உங்களுக்கே தெரியும், வாட்ரு அதிகமாக இருக்கு. நார்மலாக பாடியில் வாட்டர் எவ்வளோ இருக்கணும்? 90% வாட்டர் பாடியில். இந்த 90% மேலே வாட்டர் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும்? அவங்களுடைய தோற்றம் என்ன மாதிரி இருக்கும்? ஹைட்ரஜனர் கான்ஸ்டியூஷன் வந்து பொதுவாக வாட்டர் இது எக்ஸஸ்னாலேயே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி வந்துடும். ஏன்னா இந்த ஹைட்ரஜனர் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டியாக இருக்கும். அதாவது மார்பாலத்தையும் பிடிச்சிருப்போம். எப்படி பிசிக்கல் மேக்கப் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முகம் கண்ணா எதுனாலும் சரி ஒரு வீக்கத்தோடு இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் அதச்ச மாதிரி ஒரு வீக்கத்தோடு இருப்பாங்க. ஒபிசிட்டி இருக்கும். நல்ல பாடி வந்து நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும். காலை அதே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஹைட்ரஜனர் கான்ஸ்டியூஷனை மற்ற கான்ஸ்டியூஷனோட ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து நீங்கள் தொடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாடியை ஒரு ஸ்பாஞ்சில் கை வச்சா எப்படி இருக்கும்? ஸ்பாஞ்சில் கை வச்சுனா, ஏன்னா சில பேருக்கு நீங்கள் பல்ஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படி கையை வச்சவொடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கை வந்து அவங்க அதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்ட் நேச்சர் ஸ்பாஞ்ச் லைக் இந்த ஃபீலிங் வந்து ஹைட்ரஜனர் கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ராங்காக கட்டி கொடுத்துரும். ஏன்னா எல்லா ஒபிசிட்டி பீப்புளுக்கும் வந்து இந்த ஸ்பாஞ்ச் லைக் தன்மை வந்து இருக்காது. இந்த ஹைட்ரஜனர் கான்ஸ்டியூஷன் மட்டும்தான் ஹைட்ரஜன் அல்லது வாட்டர் எக்ஸஸாக இருக்கிறதுனால இவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் லைக் பீப்புள். நான் ஏன் இந்த ஸ்பாஞ்சுங்கிற வார்த்தை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அடுத்து வரக்கூடிய கான்ஸ்டியூஷன் ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனும் நம்ம டச் பண்ணுறதுலேயே தெரிஞ்சுக்கலாங்கிறது இந்த கிராவல் சொன்ன ஒரு தியரி. ஹைட்ரஜனர் கான்ஸ்டியூஷன் நீங்கள் வந்து அதாவது அப்படியே ஆள் டோட்டலாக வந்து ஒரு இது ஒபிசிட்டி, ஆனால் இந்த தொடுறப்ப வந்து ஒரு ஸ்பாஞ்ச் லைக் பிக்சர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கண்ணே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லிங்க, அது வந்து வீக்கம் கிடையாது. நார்மலாக அவங்களுடைய பிசியாலஜிக்கல் இதுதான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக வந்து அரைச்ச மாதிரி ஒரு இது, அதாவது பிசிக்கல் பிக்சர். ஆக்சுவலாக இதை வந்து மார்பிட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா, மார்பிட்னா நோயினால பாதிக்கப்பட்டு இந்த கான்ஸ்டியூஷன் இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக கிட்னி ப்ராப்ளம் அதிகமாக உள்ள எல்லா பேஷண்ட்டும் இந்த ஹைட்ரஜனர் கான்ஸ்டியூஷன் தான் அனுபவம். ஹைட்ரஜனர் ஏன்னா கிட்னி வந்து இம்பர்ஃபெக்ட். இதோட வந்து ஹைட்ரஜனர் கான்ஸ்டியூஷனோட மெயின் இது தீமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இம்பர்ஃபெக்ட் ஒர்க் ஆஃப் கிட்னி தான். கிட்னி வந்து சரிவர அதனுடைய வேலையை வந்து சரியாக செய்யாமல் இருக்குது அப்படின்னாவே அதனுடைய மார்பிட் கான்ஸ்டியூஷன் ஹைட்ரஜனர் கான்ஸ்டியூஷன். டோட்டலாக பாடியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி எல்லாத்தையும் இருக்கும். அனசர்கான்னு சொல்லுவோம். அனசர்கானா என்னன்னா, பாடி டோட்டலாக வந்து சொல்லிங்க அப்படியே எந்தது மாதிரி அப்படியே தொட்டைங்கன்னா அப்படியே வாட்டரியாக ஃபீல் பண்ணுறது. ஒரு கிட்னி பேஷண்ட்டை பார்த்து ஒரு அப்படியே ஒரு பிக்சரை கொண்டு வாங்க. கிட்னி ஃபெயிலியராக இருக்குது, என்ன நடக்கும்? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முகம் வீங்க, அப்படியே பெருசாக வீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வீங்க. வயிறு வீங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைனிங்கோட வயிறு வீக்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டல் வீக்கம் வந்துடும். அப்புறம் வந்து கால் வந்து ஜென்ரலாக வந்து கால் வீக்கம் வந்துடும். இது எல்லாமே இந்த அனசர்கா எல்லாமே எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் தான். இது அனசர்கான் டோட்டல் ஆகணும். பர்டிகுலராக ஒரு பகுதியில் மட்டும் நீர் கோர்த்துருதா வீங்குது அப்படின்னா அது டிராப்சி. இந்த டிராப்சி அனசர்கா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனைடு மார்பிட் கான்ஸ்டியூஷன் பார்க்குறது. இப்போ மெயின் மன ரீதியாக இந்த பேஷண்ட் எப்படி இருப்பான் அப்படிங்கிறீங்கன்னா, இவனுடைய ஆக்ஷன் எல்லாமே ஹைட்ரஜனர் கான்ஸ்டியூஷனு ஸ்லோவாக தான் இருக்கும். எதையுமே வேகமாக செய்யணும்னு நினைக்க மாட்டேன். ஆக்ஷன்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுக்கு வந்து சார் ஒரு மயக்கமாக இருக்கு, எனக்கு வேலை செஞ்சால் கொஞ்சம் நேரம் படுக்கணும், மயக்கம் வந்துடும். எனக்கு வந்து அந்த என் காலையை என்னால் தூக்கி வச்சு நடக்க முடியலம்மா. அந்த ஒரு ஹெவினஸ் ஃபீலிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். மைண்ட் வந்து ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப ஃபேட்டிக்காக இருப்பான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே ஒரு கனமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் எடுத்துக்கிறது. எந்த வேலையிலும் ஒரு நாட்டமே இருக்காது. இப்போ அந்த வேலையை செய்யுங்க அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னா கூட அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் இது இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி அவனுடைய பாடியில் வந்து டிஷ்யூ அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வீக்கம்லாம் இருக்கும். ஒன்று
இந்த ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலில் முடிச்சுலாம் இருக்க மாட்டீங்களா, கவுட்டி கான்ஸ்டியூஷன், அது வந்து ஆக்சுவலாக கவுட்டி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். இந்த கேங்க்லியான் வர்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன்ல தான் சிஸ்ட். இன்னைக்கு வந்து பாக்குறோம் பாத்தீங்களா, பிசிஓடி இல்லாத ஒண்ணுகளே இன்னைக்கு நிறைய கேஸ்ல வந்து பிசிஓடின்னு பாக்குறோம். இந்த பிசிஓடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோஜினேட் மார்பிட் கான்ஸ்டியூஷன். எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து கலெக்ட் ஆகுது, சிஸ்ட்ல ஃப்ளூயிட் நிறைய கலெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுதான் சிஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன்ல வந்துடும். இந்த ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கோல்டு அக்ரேஷனு, ஏன்னா வாட்டர் ஒத்துக்கிறாரு. மாய்ஸ்ட் ரெயின் மழை பெஞ்சாலும் வந்து இவங்களுக்கு ஒத்துக்கிறாரு. ரொம்ப ஒரு மாதிரி இது வந்து காற்று வந்து ஈரப்பதத்தோட இருக்கிறது இந்த ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷனுக்கு ஒத்துக்கிறாரு. இதுதான் ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷனுடைய நேச்சர். இந்த இது மெயினா வந்து இந்த ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன் பீப்புள் என்னென்ன வியாதிகளை ஜென்ரலா பாதிப்பாங்க அப்படிங்கறது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து வச்சிருக்காரு இந்த இம்பெர்ஃபெக்ட் அசிமுலேஷன், அதாவது நியூட்ரிஷன் எதுவுமே இவங்க வந்து சரியான அளவுல எடுத்துக்க மாட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் சொல்றது ஆஸ்மாட்டிக் கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன் பீப்புளுக்கு இதாகும். ஏன்னா காமனா வந்து உங்களுக்கே தெரியும், ஆஸ்மாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஏர், கோல்டு ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ரேஷன் அதிகமாகும். ரெண்டாவது ஒபிசிட்டி நேச்சர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொமாட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன்ல ஸ்ட்ராங்கா வந்து வந்துடும். மான்கிரவலை பொறுத்தளவு ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷனுக்கு அவர் ஸ்பெசிபிக்கா சொல்ற ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லக்கூடியது வந்து ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷனுக்கு நேட்ரம் சல்பை தான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா நேட்ரம் சல்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூஜா வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக அந்த அலைன்ஸ்ல படிக்கிறப்ப நேட்ரம் சல்பு தூஜா படிக்கிறீங்கன்னாவே அது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன். அந்த அலைன்ஸ்ல முதல் வார்த்தையை அழகா இருப்பான், ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன். இந்த ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன் பீப்புள்ஸ் எப்படி வாழ்வாங்கன்னா, இவங்களுக்கு தண்ணி ஒத்துக்கிறாரு, ஆனா ஏரிக்கிற இந்த மாதிரி இதுல பக்கத்துல வாழ்வாங்க. அதனால வந்து வரக்கூடிய அந்த கோல்டு எக்ஸ்போசர் இதனாலேயே அவனுக்கு கம்ப்ளைண்ட் அதிகமாக தான் செய்யும். இப்போ நேட்ரம் சல்ப் ட்ரக்கை ஒரு விரிவாக இருப்போம். இப்போ ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன்ல அப்படியே வந்து நேட்ரம் சல்பை ஒத்து பாருங்க. நேட்ரம் சல்புடைய பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி தான். ஒபிசிட்டின்னு சொல்றதை விட இவனுடைய இது வந்து ஒபிசிட்டி எப்படி இருக்குன்னு நினைச்சா, ஃபேஸ் மட்டும் ஒரு வீக்கமாக, ஃபேஸ் வந்து தனியா வீக்கமா ஒரு சைனிங்கா அவனை பார்க்கிறப்பயே ஒரு நல்ல லுக்கு ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவு ஹெல்த்தி லுக்கு அவன்கிட்ட இருக்காது. பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குண்டா இதாக இருக்க, இப்போ கல்கரை கார் மாதிரி அப்படி ஒரு அட்ராக்ஷன் இதெல்லாம் இந்த நேட்ரம் சல்பில் இருக்காது. பார்த்தோம்னா அவங்களுக்கு சார் என்ன சார் முகம் வீங்க இருக்கு, என்ன வயிறு மட்டும் தனியாக வீங்கிட்டு வருது, அது ஒரு மாதிரி இருக்கே பாருங்க செக் பண்ணுங்க அப்படின்னு அடுத்தவங்க சொல்லக்கூடிய ஒரு பார்க்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் அவங்ககிட்ட இருக்கும் அதிகமா. இந்த நேட்ரம் செல் பீப்புள் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நடக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு சோம்பேறித்தனப்படுவாங்க. ஸ்லக்கிஷ்னஸ் வந்து ரொம்ப அதிகமா வந்து நேட்ரம் செல்ஃப்ல இருக்கும். நேற்றத்துடையதும் சல்பருடைய காம்பினேஷனும் சேர்ந்து இதனுடைய மைண்டில் பிரதிபலிக்கும். நேற்றத்துடையது உங்களுக்கு வந்து கிரிப்பு மெலன்களி இந்த இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சல்பருடையது பிளாசிபிள் சார் என்ன செய்ய எல்லாம் விதிவசம், எதுனால நடந்தாலும் சரி அந்த ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா எதுனாலுக்கு என்ன சார் பண்ணுறது, எல்லாம் கடவுள் எழுதி வச்சதான் நம்மளுக்கு கிடைக்கும் அவ்வளோதான். இப்படிங்கிற ஒரு பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தமும் விரக்தியும் சேர்ந்த ஒரு பிக்சர் தான் நேட்ரம் செல். அவனுடைய அந்த ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயலாமைக்கு அவன் சொல்றது, அந்த இயலாமையினால விரக்தியாகி அதை வந்து வேதாந்தத்தோடு சேர்த்துக்கிறான். இதனாலதான் சார் அப்படி இது நேட்ரம் செல். இந்த நேட்ரம் செல்ஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரியும் கம்மிட் ஆஸ்மா டைப் அப்படின்னா கம்மிட் ஆஸ்மா அப்படின்னா ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா விண்டர் காலங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு ஆஸ்மா வரும். மற்ற டயத்தில் பாட்டுக்கு நல்லா இருப்பான் சார் நான் கூட்டிங் மற்ற நேரம்லாம் குடிக்க உண்மையை இதாகாது. ஆனால் விண்டர் காலங்களில் ஆஸ்மா அதிகமாகுதுன்னா ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன் தான். அடுத்தது வந்து ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன்ல ஃப்ரூட்ஸ் அக்ரவேஷன் ஜாஸ்தி. அது என்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்டரி ஃப்ரூட்ஸ். இப்போ சில பேருக்கு கிரேப்ஸ் ஒத்துக்கிறாரு, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீரை நிறைய கீரை ஒத்துக்கிறாத ஒரு ட்ரக் இருக்குன்னா நேட்ரம் செல் தான். சரி கீரை எந்த ஃபார்ம்ல சாப்பிட்டேனாலும் எனக்கு டைரியா போயிடும், இல்லை உடனே வந்து ஆஸ்மா வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நேட்ரம் செல்லுடைய மெயின் இண்டிகேஷன்.
நேட்ரல் செல்ஃப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து இதுல கொரோனால நேட்ரல் செல்ஃப் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நிமோனியா லங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லங்ஸ் அந்த ஃபெயிலியர் நோக்கி வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடிய நேட்ரல் செல்ஃப் தான். ஏன்னா ஆஸ்துமாவை நேட்ரல் செல்ஃப் மாதிரி பெஸ்ட் ரெமடி கிடையாது. ஏன்னா நேட்ரல் செல்ஃப் ஆஸ்துமா வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன் வந்து ரொம்ப அதிகமா ஒர்க் பண்ணக்கூடியது நேட்ரல் செல்ஃப் தான். ஆஸ்துமா ஒரு மாதிரி அதை சில்ட்ரனுக்கு வந்து அந்த இது கோல்ட் ஏர் எக்ஸ்போசர்னால வருது அப்படின்னா நேட்ரல் செல்ஃப் வந்து ரெண்டாவது ஒரு காமனா வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா எங்க சிசிஆர்ல அதை சொல்லக்கூடிய ஒரு இது பாத்தீங்கன்னா லிக்கோமியா பிளட் கேன்சர் பாத்தீங்களா ஸ்பிளின் என்லார்ஜ் ஆகி பிளட் கேன்சர் லிக்கோமியாங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த லிக்கோமியா கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா நேட்ரல் செல்ஃப் இது பண்றப்ப நிறைய கேஸ் வந்து நார்மல் கொண்டு வந்திருக்கலாம். இந்த நேட்ரல் செல்ஃப்ல லிக்கோமியாக்கு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல ஒரு ஸ்டடியே பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து லிக்கோமியா கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நேட்ரல் செல்ஃபுடைய இது ஆக்ஷன் வந்து ரொம்ப நல்லா. இதுதான் ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன்ல நேட்ரல் செல்ஃப், அதாவது இந்த ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன் வாட்டர் வந்து எக்ஸஸா இருக்கிறதுனால அதுதான் அதுக்கு தொந்தரவே. அப்ப ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷனை வச்சு ஜென்ரலா ஒரு பிரெஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன் நேட்ரல் செல்ஃபே எல்லாத்துக்கும் கொடுத்தா சரியாயிருமா எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்ப ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன் அது கம்ப்ளீட்டா வந்து நேட்ரல் செல்ஃப் சார்ந்த பிக்சரா இருக்கு. அப்ப இதுல இருந்து ஸ்லைட் டீவியேஷன் அந்த அவங்களுடைய என்வைரன்மெண்டல் எக்ஸ்போசருக்கு எப்படி வந்து அவங்க அந்த இது ரியாக்ட் பண்றாங்களோ அதை பொறுத்து இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படும். அப்ப இந்த நேட்ரல் செல்ஃபோட ரிலேட்டட் ரெமடிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒத்த ரெமடி என்னென்ன இது வேலை பார்க்கக்கூடிய இந்த ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன்ல கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்சால்பு, டல்கேமரா, நைட்ரிக் ஆசிட், ஃபைட்டலோகா, ரஸ்டாக்ஸ், தூஜா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ரிலேஷன்ஷிப்ல உள்ள ரெமடிஸ். ஆனா ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவு வான் கிராவல் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றது நேட்ரல் செல்ஃப் ட்ரக்கே வந்து பாத்தீங்கன்னா 50% ஆஃப் ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன் பீப்புள்ஸை வந்து கிளியர் பண்ணும். இவர் பொதுவாக இந்த ஜென்ரல் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து உதாரணத்துக்கு இப்போ ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு நேட்ரல் செல்ஃப் வந்து பிரமாதமாக இருக்கும். எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் நான் சில கேஸில் வந்து நேட்ரல் செல்ஃப் யூஸ் பண்ணி என்ன அப்படின்னா ரீனல் ஃபெயிலியர் கேஸில் ஃபுல்லியட் பலபடியும் வந்து கரெக்டாகி லங்ஸில் கரெக்ட் ஆனதுக்கப்புறம் காஃப் சிவியராக படுக்க முடியாது, பிரெத்லெஸ்னஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக சொல்லுவாங்க, சார் தண்ணி அரை டம்ளர் தண்ணி தான் சார் குடிக்கிறேன், குடிச்ச உடனே அப்படியே ஒரு இருமல் பிடிச்சிடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேட்ரல் செல்ஃப் கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ அருமையாக குறையும். வாட்டர் டோஸாக வந்து நேட்ரல் செல்ஃப் கொடுக்குறப்ப பிரமாதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீனல் ஃபெயிலியருடைய கேஸ் வந்து அழகாக வந்து இதாகும். இப்போ நேட்ரல் செல்ஃபோட ஒத்த ரொம்ப ரிலேட்டட் ட்ரக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து தூஜா தான். கனிமன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. தூஜா வச்சுதான் இங்க ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன் ஒரு முக்கியமானது சொல்லணும். என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷனோட மைண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து ஒரு கிரியேட்டிவா இருப்பான், ஆர்டிஸ்டிக்கா இருப்பான். எதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜினரியா வாழக்கூடிய ஒரு இது இருக்கும். ஒரு ஆர்டிஸ்டிக்கா இருக்கு, எதை செஞ்சாலும் ஒரு ஆர்டிஸ்டிக்கா செய்வான். ஆனா இப்படி செய்யறவனுக்கு வந்து என்னன்னா எப்படி இந்த கிரியேட்டிவோ ஆர்டிஸ்டிக்கோ அவனுடைய பாசிட்டிவோ அதே இதுதான் அவனுடைய நெகட்டிவோ, அதுதான் அவனுக்கு வந்து நெகட்டிவாகவும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நேட்ரல் செல் பேஷண்ட் அவனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிரியேட்டிவ் அவங்க யோசிக்கிறான்னு வச்சுக்கோங்க, இப்போ இது நல்லா இருக்கு இந்த இது அப்படின்னா இதை சாரி இந்த கிரியேட்டிவ் நான் தூஜா சொல்றேன். தூஜாவுடைய வந்து கிரியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா தூஜா வந்து இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூஜா பேஷண்ட் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டராக இருப்பான், இல்லை வந்து கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இதில் உள்ள அவனுடைய இது லைக் வந்து அனிமேஷன் இருக்குது, ஒரு இமேஜினரி கிரியேஷனு, டிசைனர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷன் தான் இருக்கும். இந்த இமேஜினேஷன் எது இருந்தாங்கன்னா போன் வந்து தூஜால தான் சொல்லுவாங்க. அப்படி நடந்தா என் காலை உடஞ்சிடும் சார், அந்த அளவுக்கு கால் வீக்கா இருக்கு, போன் வந்து புரோக்கன் ஆயிடும், அதனால எனக்கு பயமா இருக்கு. இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல சார் ஏதோ எனக்கு வந்து அனிமல்ஸ் லிவிங் இதாகுது. ஏன்னா இந்த கிரியேட்டிவ் இதில் வந்து அவங்க ரொம்ப போக போக ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த கிரியேஷன் நேச்சரே அவங்களுக்கு நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் மார்பிட் கான்ஸ்டியூஷன்.
நார்மல் கான்ஸ்டியூஷன்ல இருந்து கொஞ்சம் விலகிறப்ப இது மார்பிட் கான்ஸ்டியூஷன். தூஜாவை பொறுத்தளவு எவ்வளோ வரைக்கும் வந்து இதற்கான ஃபிக்ஸ்டு ஐடியாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஃபிக்ஸ்டு ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடியாது. ஃபிக்ஸ்டு ஐடியாஸ் என்னன்னா, ஒரு இதை வந்து பிடிச்சாங்கன்னா அதுலேருந்து அந்த ஐடியாவிலேருந்து மாறவே மாட்டாங்க. உடனே நம்மளால நிறைய சொல்லுவாங்க ஃபிக்ஸ்டு ஐடியாஸ் நிறையா இருக்கு, இப்போ நக்சலைட்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் தூஜா கொடுத்தா சரியாகும். இல்லை தூஜா தான் நக்சலைட்டா? நக்சலைட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க மாறவே மாட்டாங்க. அப்போ அவங்களுக்குலாம் தூஜா கொடுத்தோம் அப்படின்னா அது கிளியர் ஆயிரும். அப்படிலாம் கிடையாது. ஃபிக்ஸ்டு ஐடியாஸ் வேற, ரிவால்யூஷனிஸ்ட் வேற. ஃபிக்ஸ்டு ஐடியாஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அவனா ஒரு பிக்சரை வளர்த்து வச்சுக்கிறது. இது மாற்றவே மாட்டான், நீங்கள் என்னதான் சொன்னாலும் மாறவும் மாட்டான், மாற்றவும் மாட்டான். இதுதான் ஃபிக்ஸ்டு ஐடியாஸ். தூஜாவை பொறுத்தளவு அந்த ஃபிக்ஸ்டு ஐடியாஸ்ன்னு கேட்டிங்கன்னா, என் கால் வந்து ஈஸியாக உடஞ்சிடும், இது வந்து மேடப்பா விட்டு என் கால் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டான மாதிரி இருக்குது சார், அதனால வந்து பார்த்தீங்கன்னா நடந்தால் உடஞ்சி போயிடும், இதாயிரும், ஈஸியாக புறக்கன் ஆயிரும், கிளாஸ் மாதிரி இருக்குது. வயிற்றுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் தூங்குறப்ப சார் நான் ஃபீல் பண்ணுறேன் சார், என் வயிற்றுக்குள்ள ஏதாவது இருக்குது, அது கத்துது சார், உருமுது சார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூஜாவுடைய கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி இந்த ஹைட்ரோஜன் கான்ஸ்டியூஷன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் இதனால சிஸ்ட் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ, தூஜாவோட நேச்சர் கம்பேர் பண்ணிங்கன்னா குரோத், வாட்ஸ், காண்டகமட்டா. இந்த வாட்ஸுங்கிறது எக்ஸசிவ் குரோத், பாடியில் எக்ஸஸாக ஏற்படக்கூடிய குரோத்து தான் வாட்ஸு. இது தூஜாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வாட்ஸ் இருக்கும், காண்டகமட்டா. தூஜாவுடைய வாட்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும், அதனுடைய பெக்குலியர் இருக்கு. இப்போ வாட்ஸ்னா வந்து ஏற்பட்ட ட்ரக் இருக்கு, நிறைய சொல்லலாம். இப்போ தூஜாவை பொறுத்தளவு வாட்ஸ் எங்கே இருந்தால் கொடுக்கலாம். தூஜாவுடைய வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெக்குலியர் வந்து ஜென்ரல் ஆர்கன்ஸா, ஆக்சிலரி ரீஜன், ஜென்ரல் ஆர்கன்ஸ், இதுதான் தூஜாவுடைய இதே மெயினாக வந்து வாட்ஸ் இருக்கும். அதனுடைய வாட்ஸ் எப்படி இருக்குன்னா பிக் அப்படின்னா பிக் லைக் க்ரோத். பிக் லைக் க்ரோத்னா ஒரு இர்ரெகுலரா இருக்கிறது, அப்படியே கொஞ்சம் இர்ரெகுலரா இருக்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தூஜாவுடைய மெயின் கான்ஸ்டியூஷன். அப்டமணி அப்படியே சொல்லிட்டேன். இதுல வந்து தூஜாவில் வந்து இன்னொன்று நாங்கள் விளையாட்டா சொல்றது, காலேஜில் வந்து விளையாட்டா சொல்ல இந்த டைரியா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டா சொல்லுவோம். தூஜாவுடைய டைரியா அலன்ஸில் ரொம்ப அழகாக போட்டுருவாங்க. எப்படி டைரியா வருது, பேஷண்ட் அப்படியே போகிற போக்கில் அழகாக அடிச்சு விடுவாங்க சார். அணைக்கட்டை திறந்து விட்டா ஓடுற மாதிரி இருக்கு சார். அணைக்கட்டை திறந்தா எப்படி இருக்கு அது மாதிரி டைரியா வந்து அணைக்கட்டில் இருந்து அச்சு வாட்டர் ஃப்ரம் த ஹைட்ரன் அண்ட் இது அப்படியே ஊத்துல இருந்து பிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூஜாவுடைய டைரியா பெக்குலியர். அந்த பேஷண்ட் சொல்ற அந்த வார்த்தையிலே வந்து பார்த்தீங்கன்னா இதை. ஸோ இந்த ஹைட்ரோஜன் கான்ஸ்டியூஷன்னாவே இந்த தூஜாவையும் நேட்ரன் சல்பை மறக்கவே கூடாது. அப்படியே இந்த ஹைட்ரோஜன் கான்ஸ்டியூஷனு கனிமன் இதில் எதை ஒத்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோட்டிக் மேசம். சைக்கோட்டிக் மேசம்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்ரோஜன் கான்ஸ்டியூஷனில் ஒத்து வருது. ஸோ இங்கே வந்து இதுக்கு ரிலேட்டடாக ட்ரக்கை நம்ம டெஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் ட்ரக்கு, ஆர்சால் வந்து இதோட கம்பேர் ஆகி வந்துடும், ஃபைட்டோலோகா மெயினாக வந்துடும். இப்போ இந்த 3 ட்ரக்கை வந்து டெஸ்கிரைப் பண்ணது இப்போ நைட்ரிக் ஆசிட்டு, ஆர்சால்பு, டல்கேமரா, ஃபைட்டோலோகா, ரஸ்டாக்ஸ். இப்போ இந்த ட்ரக்குகளை பற்றி ஒரு ஜென்ரலா ஒரு டிஸ்கஷன் போடணும்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இது நம்ம ஜூம் ஆப்ல அமைதியா இருந்தோம்னா நல்லா இருக்காது. ராஜன் சார் சொல்லுங்க சார். மைக்கை கொஞ்சம் ஆன் பண்ண சொல்லுங்க மக்களை. ரைட்டு. இப்ப நான் சொன்னதுல இருந்து நீங்க உங்கள்ட்ட ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்க. ஏதாவது பார்த்த ஒரு கேஸ். அதாவது நேட்ரல் சல்புக்கும் தூஜாவுக்கும் வந்து ரெண்டு ஈக்குவலண்டா இருக்கு சார். ஆனா வந்து ஒரு சின்ன டிஃபரன்சியேஷன் என்னன்னா நேட்ரல் சல்பு வந்து ஒரு காசியஸ் இருக்கு. ஆமா, காசியஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒரு வெட்டு அப்படின்னு இருக்கும், அல்லது இது செய்த பிறகு அப்படின்னு ஒரு காசியஸ் இருக்கும், ஒரு காரணகாரி இருக்கும். தூஜாவில் வந்து கிட்டத்தட்ட கருப்புல இருந்து இமேஜின். ஆமா,
ரெண்டாவது நேட்ரல் செல்ல வந்து குளிர்ந்த காற்று எது பட்டாலும் சரி அவங்களுக்கு வந்துடும். அதனால வரக்கூடியது அது ஒரு நிகழ்வு நடந்த பிறகு அதனாலதான் நம்ம வந்து ஆக்சிடென்டல் கோபால வந்து நேட்ரல் செல்ல வந்து கொடுத்தது வந்து காரணம் அதுதான். அதே எடுத்தோம் அப்படின்னா பூஜை கொடுக்கலாம். ஏன் கொடுக்காம நேட்ரல் செல் போனாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈரம் சேருது, தண்ணி சேர்ந்து ரத்தம் சேர்றதுனால ஒரு கோமா ஸ்டேஜுக்கு வெடினால பூஜை போகாம நேட்ரல் செல் போனது அது ஒரு காரணம். ரெண்டாவது பூஜையில வந்து பசி அப்படின்னு சொல்லக்கூடிய அது போல அப்படின்னு ஒரு இமேஜினரி திங்ஸ் சார் சொன்ன பிக்சட் ஐடியா அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ள போய் பார்த்துருவாங்க. அந்த தாட்டை வச்சே தான் அதை சுற்றி 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 வந்துக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து அது போல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டைரியா சொன்னாங்கல்ல, அப்படியே அணைக்கடை திறந்தது போல அப்படிங்கிற மாதிரி தான் வார்த்தைகள் வரும். அப்படியே மரக்கடை போல இருக்கு, என் கால் அப்படியே கண்ணாடி தெரிஞ்சது மாதிரி இருக்கு, அதனால உடஞ்சிரு போல இருக்கு அப்படிங்கிற வார்த்தைகள் தான் வரும். சரி, இதுதான் சார் இதோட டிஃபரன்சியேஷன். வேற எதுவும் சொல்லணும்னா மற்றவங்க சொல்லலாம். நீங்கள் அடுத்த ட்ரக்கை பிடிப்போம். சார்ட்டு போவோம். வெங்கடாச்சலம் சார்ட்டை அப்படியே ஆன் பண்ணி விடுங்க சார். சார் இல்லை ஏதாவது ஒரு கேஸ் சொல்லுங்க சார். ஒபிசிட்டி இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி டைஸ் இந்த மாதிரி வந்து பல்கி நேரம் சொல்லி கண்டிப்பா பெரும்பாலும் வைட்டோலா வந்து அந்த பொதுவாக ஜெனரல் ஒபிசிட்டிக்கு கொடுக்குறதும், அப்புறம் இந்த டான்சில், இந்த பிரஸ்ட் சம்மந்தப்பட்ட ஹார்ட்னஸ், ஹியூமர்ஸ் இந்த மாதிரி இதுகளுக்கும் வைட்டோலா அதிகம் பயன்படுத்திருக்கோம். அது எப்படி சார், அந்த இது கொஞ்சம் இது பண்ணலாம். அதே மாதிரி நீங்க இந்த கேப்சிகத்துல வந்து ஹோம் ஒர்க் தரணும் வச்சுக்கீங்க, ஹோம்ல இருந்து ஒர்க் பண்றது, ஒர்க் ஃப்ரம் ஹோம், அது அவங்களுடைய டிசைன் மாதிரி இருக்கு. அது ஏற்கனவே பிரைமோனியெல்லாம் எப்படி இருக்கிற மாதிரியான அதாவது அந்த ஹோம் சென்சேஷன் இருக்கும், வெளியே எங்கேயும் இருந்தாலும் வீட்டுக்கு வரணுங்கிற மாதிரியானது. சிமிலாரிட்டி எதுவும் இருக்குதா? கண்டிப்பா உண்டு சார், ரெண்டுக்குமே சிமிலாரிட்டி உண்டு. ஏன் அப்படின்னா பிரெயினியா பொறுத்த வந்து பிசினஸ் தாட்ஸ் வந்து அதிகமா இருக்கும், இம்பார்ட்டன்ட் டு பிசினஸ் தான் ஓவர் ஆகும். பட் கேப்சிகத்தை பொறுத்தளவு ஹோமுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பான். இந்த ரெண்டுமே இரிட்டபிள் தான், இவனும் இரிட்டபிள் தான், அவனும் இரிட்டபிள் தான். எப்ப அப்படின்னா பிரெயினியாவை பொறுத்தளவு அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா இரிட்டபிள் ஆயிடுவான். கேப்சிகத்தை பொறுத்தளவு வீட்டுல வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கானோ அப்போ அவனை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா டென்ஷன் ஆகும். இதுதான் ரெண்டுக்குள்ள ஒரே டிஃப்ரெண்ட். ரெண்டு இரிட்டபிலிட்டி காமனு. இவன் பிசினஸ் டச் பண்ணிடக்கூடாது. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நீங்க ஒண்ணு இப்போ சில பேர் சொல்லுவாங்க அழகா, சார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஒன்று சொன்னோம்னா நாய் இந்த மாதிரி உழுதாரு அப்படின்னு. இது பிரெயினியா. அதே வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மட்டும் இந்த ஆள்கிட்ட பேசவே கூடாது. பேசணும்னா அவ்வளோ பொழிஞ்சு தெரியுவார். இது கேப்சிகம். இதுதான் அந்த ரெண்டுத்துக்கும் உள்ளது. பட் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் டு ஹோம் தான். ஏன்னா பிரெயினியா பொறுத்தளவு அதோட மெயின் இண்டிகேஷனே வந்து கிங் பாயிண்ட் சிண்ட்ரோம் எதை சொல்றோம் அப்படின்னா அப்சல்யூட் ரெஸ்ட். அவங்களோட இது அமிலிகேஷன் ஆல் த கம்ப்ளைண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ரெஸ்ட் அப்படிங்கிற ஒருனால அவன் வந்து ப்ரிப்பேர் பண்றது ஹோம். பட் கேப்சிகத்தை பொறுத்தளவு லவ்வபிள் அஃபெக்ஷன் ஜாஸ்தி. அவனோட இதே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே லவ், கேப்சிகம்னாவே லவ் சார். ஏன் அப்படின்னா ஒரு செடி முளைக்கிறப்ப அந்த கேப்சிகத்தை பாத்தீங்கன்னா சிங்கிளா அது வளரப்ப பாத்தீங்கன்னா 3 இலைக்கு இடையில தான் சார் வரும். கேப்சிகம் வர்றது வந்து அது முளைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அது அழகா அந்த 3 இலை வந்து அது கவர் பண்ணி அந்த இலைக்கு இடையில அழகா வந்து பழம் மாதிரி வரும். இது வந்து வேற எதுவுமே இருக்காது. அந்த லவ் வந்து கேப்சிகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் அவன் வந்து பாத்தீங்கன்னா டிசைர் டு ஹோம், எப்பவுமே வீட்டுல இருக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், இது பண்ணணும் அப்படின்ட்டு அந்த டிசைர் ஹோம் வந்து கேப்சிகத்துக்கு அதிகமா இருக்கும். ஆனா பிரெயினியாக்கு வந்து அந்த இருக்காது. ஆனா அப்சல்யூட் ரெஸ்ட்னால இது வந்து எப்பயுமே அவனுக்கு ப்ரிப்பேர் பண்றது எங்க நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுள் விரும்புறவே பிரெயினியா. அதனால வந்து அதே பிசினஸ்ல ஓடி போயிடும். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கவன்ட்ட எப்போ இன்னைக்கு வேலை இருக்குன்னு சொல்லுங்க, அடுத்த நிமிஷம் அவன் வேலைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஓடிடுவான். ஆனால் கேப்சிகம் நீங்கள் வேலை இருக்குப்பா, என்ன வீட்டில் விளையாண்டுக்க இருக்க, அப்புறம் முதல் குழந்தையோட விளையாடுற அப்புறம் வரையா வேலைக்கு அப்படிமா. இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு டிஃப்ரெண்ட். பேஷண்ட் அந்த பேசுறதுலேயே நம்ம அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். இவங்க ரெண்டு பேரும் கேப்சிகம் யாரு, பிரெயின் யாரு.
அவனே நமக்கு காட்டி கொடுத்துருவோம். ஒரு பிசினஸ் மேன் வந்து இந்த மாதிரி வெவ்வேறு விதமான பிசினஸ்ல ஈடுபட்டு பல பிரச்சனைகள் ஆகி கடன் வட்டி பிரச்சனை வெளியில போறது செய்யறதுங்கிறத ஒரு புது ப்ராப்ளம் ஆகி பெரும்பாலும் எங்கேயும் போனான்னா உடனே வீட்டுக்கு வந்துடும். வீடு வந்து சேஃபா இருக்கும். அவருக்கு வந்து வெளியிடங்களை அடைகிறது செய்யறத குறைச்சிக்கிட்டே இருந்து அந்த மாதிரி இருந்ததாகவும் அவருக்கு டயபிட்டிஸ் லெவல் பிளட் சுகர் லெவல் ரொம்ப ஹையாகி ட்ரீட்மெண்ட் வந்துருக்கும். அப்போ அவருக்கு அவருடைய அந்த மைண்டு அந்த சூழ்நிலைகள் எல்லாத்துக்கும் பயங்கரமா குறைஞ்சி சுகர் வந்து லெவல் நல்லா குறைஞ்சி நான் எதிர்பார்க்கவே இல்லை. சுகருக்கு வந்து டைரக்டா அப்படி குறைய இருந்ததே இல்லை. இந்த சிம்டம் மட்டும்தான் அவர் வந்து சார் எப்படி இருக்க முடியல சார், பேசாம எங்க போனாலும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போகணும்னு தோணுது எனக்கு. ஆனா வீட்டுல இருக்கிறப்ப ஏதோ பிசினஸ் செய்யமா போகணும் தோணும். ஆனா போனா உடனே வீட்டுக்கு வந்துடணும். கம்ஃபர்டபுள் ஜோன் சொல்லிட்டே இருந்தாரு. அதனால பிரேக் கொடுத்துருந்தோம். வாட்டர் டோஸ் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாரு. நல்லா அதாவது 300 நாளும் இருந்தது வந்து ஏறக்குறைய நார்மல் வந்துருச்சு. பயங்கர கட்டுப்பாடு ஆகும். நல்லா அது மட்டும் ஓடிட்டே இருக்கு. இதான் சார், இங்கே தான் கான்ஸ்டியூஷன், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பிஸ்னஸ் தாட்ஸ் அவனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா பலமாக நிற்கிறது எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ அவன் பிஸ்னஸில் இருந்தாலும் அதில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை இருந்தால அங்கேருந்து அதை பேஸ் பண்ணாமல் கம்ஃபர்டபுள் ஜோன் வான்ஸ் அப்சல்யூட் ட்ரஸ்ட் அந்த கீ நோட்ஸு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போனோம்னா மாதிரி சேஃபு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் இதை வந்துச்சு தான் கீழே நீங்கள் கண் கொடுக்குறப்ப பிரெயினை கொடுக்குறப்ப டைப்லி கிளியராக இங்கே தான் ஹோமியோபதி வந்து நம்மளுடைய தனித்துவம் இண்டிவிஜுவாலிட்டியே நிற்கிது. மற்றவங்களை வந்து காமனாக கொடுக்குற மாதிரி ஒரு மார்டிஞ்சர் கொடுத்து இது பண்ணோம்னா அப்போதைக்கு தான் அந்த சுகர் தான், அதாவது யூரின்ல வேணால் கண்ட்ரோல் ஆகும். பட் இந்த மாதிரி கொடுக்குறப்ப பெர்மனண்டாக வந்து ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கணும்னா இதுதான் நீங்கள் அடிக்கிறது. இப்போ இதோட ரிலேஷன் உள்ள ட்ரக்கு சார் ராஜேந்திரன் சார், ஆசிட் நைட்டு ஒரு வார்த்தை. ஆசிட் நைட்டினுடைய சரி, சொல்லுங்க சார். அந்த ஆனல் பிக்சர் இந்த மாதிரி இதுல நைட்ரிக் ஆசிட் ரொம்ப பிரமாதமா மோஷன் போற நேரத்தில் ஏற்படக்கூடிய பெயின், ரொம்ப இந்த டிசார்ஜஸ் எல்லாம் அஃபெக்டிவா இருக்கிறது, யூரின் மோஷன் அந்த மாதிரி ஸ்வெட்டிங், இதெல்லாம் வந்து சார் தேங்க்ஸ் சார். சூப்பராக இருக்கக்கூடியதா இல்லை சார்? ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜாப்ல இருக்கக்கூடிய ஒரு லேடி என்கிட்ட நான் ரொம்ப வருடங்கள் ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. அவங்க கணவர் மீது ஒரு கடுமையான கோவம்னா அதை எங்களால் முதல்ல சாதாரணத்தை புரிஞ்சுக்க முடியாது. போக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆன உடனே வந்து பழிவாக விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணோட அப்பாவும் வந்து கூட வந்து உட்காந்துருக்காரு, எவ்வளவோ அட்வைஸ் பண்ணாரு, அமைதியா பேசு, ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு, நீ வந்து ஒரு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நீ வேற விஷயங்களை பேசாதேன்னு சொல்றாரு. அவங்க அப்பாவை வெளியே போக சொல்லிட்டு என்னைக்கு இருந்தாலும் பாருங்க அவன் ஆளை வந்து நான் வந்து கொல்லாம விட மாட்டேன், உலர்ச்சியா விட மாட்டேன். இத்தனைக்கும் இவங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் அவர் கிளியர் பண்ணியிருக்காரு. இந்த அம்மா என்ன சொன்னதோ அதெல்லாம் வந்து எல்லா சுற்றுச்சூழல்களையும் கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு, எல்லாம் பண்ணிட்டாரு. அப்புறம் ஒரு லேடியை அவங்க சந்தேகப்படுறாங்க. அந்த லேடியை வந்து அவங்கள வர சொல்றேன், கோயில்ல நம்ம குலதெய்வம் கோயில்ல வந்து அவங்க சத்தியம் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அவர் என்ன அப்படியெல்லாம் சொல்றாரு. அப்படி சத்தியம் பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன், நான் வந்து அவளையும் வெளியே நுழையா பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க கடைசி. அப்புறம் நானும் மேடம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நைட்ரிக் ஆசிட் வந்து ஹைப்போடென்ஷியல் கொடுக்க வேண்டியது இருந்ததுக்கு பிறகுதான் அடுத்த விஷயத்துல அந்த மாதிரி டாக் வந்து அவங்களுக்கு குறையாது. அவங்களுக்கு அந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்குது. நான் சொன்ன கேஸ் தான் சார். அந்த அம்மா சொன்னது பாண்டி கோயிலுக்கு போய் நான் வந்து காசு வெட்டி போடுவேன், அவங்க வந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலமா பேசிச்சு. ஆக்சுவலா எங்கிட்ட அவங்க அந்த மாதிரி கேஸ் டிஸ்கஸ் பண்றப்ப வெளியில இருந்த பேஷண்ட் எல்லாம் எங்களுக்கும் அந்த பேஷண்ட் தான் ஏதோ சட்டம் வந்துச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த அளவு ஆக்ரோஷமா பேசிச்சு. என்ன ஆனாலும் சரி இப்ப கிடையாது, 7 ஜென்மத்தினால எனக்கு எதிரிதான் இருக்கு, காசு வெட்டி போட்டு எங்களுக்கு ஏதாவது செய்வன செஞ்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி எமோஷனலா பேசிச்சு அந்த அம்மா. வந்து அவங்களுக்கு நைட்ரிக் ஆசிட்
நைட்ரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜினேட் கான்ஸ்டியூஷனில் தூஜாவுக்கு வந்து ரிலேட்டட் வந்து பொதுவாக நைட்ரிக் ஆசிட் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ராஜ திரவம். நைட்ரிக் ஆசிட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ராஜ திரவம். ஏன் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் எதை போட்டாலும் கறந்துடும். ஆனால் நைட்ரிக் ஆசிடோட இது வந்து தன்மை வந்து மாறாது. தன்மை நைட்ரிக் ஆசிட் வந்து எல்லாத்தையும் கரைச்சிடும், அதனுடைய தன்மை மாறாது. ரெண்டாவது நைட்ரிக் ஆசிடை நீங்கள் அப்படியும் தப்பித்தவிட அது கை வச்சுட்டீங்கன்னா உங்க கை பொத்து போயிடும். நைட்ரிக் ஆசிட் கை வச்சீங்கன்னாலும் அப்படியே பொத்து போயிடும். இது அப்படியே புரிவிங்களை வந்து பிரதிபலிக்கும். என்னன்னா நைட்ரிக் ஆசிட் வந்து சாதாரணமாக எதுவுமே யாருமே உள்ளே இறங்க முடியாது. அது மாதிரி நைட்ரிக் ஆசிட் பேஷண்ட் யார்கிட்டையுமே பழக மாட்டாங்க. நைட்ரிக் ஆசிட் வந்து ஒரு தனித்தன்மை தான் இருப்பான். எப்பயுமே வந்து அடுத்த ஆளுகளோட பழக மாட்டான். அவன் இன்ட்ரோவர்ட்டட். நைட்ரிக் ஆசிட் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டட், அதாவது யார்கிட்டையும் அதிகமாக பேசாதவங்க தான் இன்ட்ரோவர்ட்டட். எப்பயுமே ஒரு சிடுசிடுப்பு தன்மை இருப்பாங்க, பீவிஸ் அப்படின்னு. எப்பயுமே ஒரு கடுன்னு முகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடுக்கடுப்பு இருக்கும். தப்பி தவறி அவனுக்கு யாரும் வந்து கெடுதல் பண்ணிடக்கூடாது. கெடுதல் பண்ணிட்டா இந்த சார் சொன்ன இந்த ஹிஸ்ட்ரி தான் ரிவெஞ்ச். நம்ம டோட்டல் ரெப்பர்ட்ரியிலேயே மன்னிப்பு வழங்காத ஒரே ரெமடி இருக்குன்னா அது ஆசிட் நீர் தான். சில பேர் சொல்லுவாங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ செஞ்சதை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா, நீ பண்ண பெரிய துரோகம் நான் மன்னிக்கவே மாட்டேன். அது ஈவன் நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில பேர்லாம் பார்ப்போம், குழந்தைகள் அதாவது பையனுக்கு பண்ணுறது. சில பேர் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. லவ் மேரேஜ் பண்ணிட்டு அந்த பையனுக்கு வீட்டில் கூட ஏற்ற மாட்டாங்க. அது நைட்ரிக் ஆசிட் மட்டும்தான். செத்தா கூட வந்து என் மூஞ்சில முடிக்க கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஒரு இது இருக்க அந்த இது சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆசிட் நைட் கொடுத்தீங்கன்னா அவங்கள மாற்றலாம். நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பழைய ஆட்கள் அதையும் சொல்ல உடனே இதுக்கு நம்மளால சொல்ற ஒரே இது, இவங்க பழைய ஆட்கள் அப்படியே இருப்பாங்க, பழைய ஆட்கள் வந்து மாற மாட்டாங்க அப்படின்னு. அந்த இதுதான் ஆசிட் நைட்டை பொறுத்தளவு வளைஞ்சே கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்றதுதான் ரூல்ஸ், இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணிட்டாங்க. அவங்க வந்து எக்காரணம் கொண்டு மாறவும் மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆசிட் நைட் தன்மை நீங்க தனக்குள்ள சேரக்கூடிய எல்லாத்தையும் கரைக்குமே தவிர இது தன்மை மாறாது, தொட்டா சுட்டுரும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து அவங்க சொல்ற கட்டுக்கு இது பண்ணிக்கிறோம்னா பிரச்சனையும் கிடையாது. இல்லை அப்படின்னா வந்து கையில தான். ஆசிட் நைட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இடுக்கல்ல இருக்கும். அதாவது கரெக்டா மீக்கஸ் மெம்பரன்ஸ் அதனுடைய ஆக்சன் ஃபுல்லா எப்படி இருக்குன்னா மீக்கஸ் மெம்பரன்ஸ்ல ஃபுல்லா வந்து இருக்கும். மெயினா எரிச்சல். அந்த பொத்து போனா என்ன ஆகும்? அல்சர். அல்சர் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆசிட் ஊத்துறீங்க, டக்குன்னு அதை அப்படியே கொப்பிடிச்சு அந்த இடத்துல புண்ணாகி பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக இருக்காது. கன்ஸ்டார்ட் ஒன்று தான் அப்படி சுட்டவனே டங்குன்னு அந்த ரவுண்டா அல்சர் இருக்கும். நைட்ரிக் ஆசிடை பொறுத்தளவு அந்த அல்சரே வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்சாக் அல்சர் மாதிரி. ஜிக்சாக் அல்சர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் இருக்காது, அப்படியே ஒரு அது மார்ஜினே இல்லாமல் அதனுடைய மார்ஜினே கண்டுபிடிக்க முடியாத ஒரு அல்சர். ஒன்லி கிட்டானிஸ் ஏரியாஸில் மட்டும்தான், அதாவது மீக்கஸ் ஜங்ஷனு இந்த மாதிரி இதில் மட்டும்தான் இந்த நைட்ரிக் ஆசிட் இது இருக்கும். நைட்ரிக் ஆசிட் வந்து சைக்கோட்டிக் டெண்டன்சி. அதனால பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டைட்டிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக வந்து இதாகும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் கிளர்க்கு வந்து ஸ்டோன் எதுனாலும் சரி ஸ்டோனை கரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த ஆசிட் நைட் தான். ஆசிட் நைட்டை 6ல் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஆசிட் நைட்டை கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இருக்கிறாங்களே. ஸ்டோன் பெயின் அப்படின்னா பேனிங் யூரினேஷனு வித் ஸ்டோனு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரிக் ஆசிட்டுக்கே உரிய ஒரு டெண்டன்சி என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டிக்கிங் நேச்சர். அப்படியே ஒட்டிக்கிட்டு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இதில் ஒட்டுனது அப்படி பிரித்து எடுத்தீங்கன்னா என்ன மாதிரி வலிக்கும், அந்த தான் ஸ்டிக்கிங் பெயின். தொண்டையில கூட வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ வந்து எப்பயுமே உள்ள ஏதோ குத்திக்கிட்டே இருக்கு, முள்ளு குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். இது நைட்ரிக் ஆசிடுடைய ஒரு மெயின் இது, முள்ளு குத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு உணர்வு இருக்கு. அந்த முள்ளு குத்துற உணர்வு தொண்டையில மட்டும் கிடையாது, எங்க ஜென்டிக்ல இருக்கு எல்லாமே இருக்கும். இப்போ ரெட்டத்துல பில்டிங்கே ரத்தம் மட்டும். ஆனா இந்த ஸ்டிக்கிங் நேச்சர் சார் அப்படியே போகும்போது நம்ம உட்கார்ந்தோம்னா அப்படியே கிழிஞ்சு ஏதோ ஒட்டிக்கிட்டு இருந்தது கிழிஞ்சு போய் வருது சார் அப்படிமா. அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிறது கிழிஞ்சு போய் ஒரு அழகா அந்த வார்த்தை சொல்றாங்க, ஸ்டிங்கிங் வித் டியரிங் பெயின், பேர்னிங் இருக்கும். இதுதான் நைட்ரிக் ஆசிடுடைய ஒரு தனித்தன்மை. ரெண்டாவது நைட்ரிக் ஆசிட் எல்லாமே அப்பன்சிவ். யூரின் வந்து அப்பன்சிவாக தான் இருக்கும். யூரின் எப்படி இருக்குன்னா ஹார்ஸ் லைக் யூரின்ங்கிறாங்க, குதிரை மூத்திரம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட தாங்க முடியாது. இது வந்து ஆசிட் நைட். இது எல்லா டிசார்ஜ்லேயும் இருக்கும். அவனுடைய சொட்டாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு